यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतोर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहात्यसडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदंशदेशिकयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामहे। श्रीमान् वेङ्कटनाथाय कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीगुरुभ्यो नमो नमः। முதல்ல பெரியவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சுகுணா மேடம்க்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவளை நான் முதல்ல பார்த்தது வேறொரு வியாஜமாக பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்குள்ளே அந்த நாலேஜ் டிரான்ஸ்மிஷன்ற மாதிரி கருத்து பரிமாற்றம். ஆக்சுவலாக ஷேர்ட் அவர் தாட்ஸ். ஆனால் அவகிட்ட என்னென்ன அவள் பண்ணுறான்றது தெரிஞ்சுட்டேன், நான் என்னென்ன பண்ணுறேன்றது தெரிஞ்சுட்டா. அது பிரசங்காத்து அது எங்கேயோ அப்படியே ஒரு இடத்துல எல்லோரும் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு நல்ல நாளில் எல்லா பெரியவா முன்னாடியும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா சுந்தரகாண்டத்தை பற்றி பொதுவாக ராமாயணத்தை பற்றி எல்லாருக்கும் சங்கிரகமாக கதை தெரியும். பிரத்யேகமாக ஒவ்வொரு எபிசோடும் யாருக்கும் தெரியலைனாலும் ராமாயண கதை எப்படி இருந்தது, ராமர் பிறந்தார், காட்டுக்கு போனார், சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் திரும்பி கஷ்டப்பட்டார், இங்கே வந்தார், அதுக்கப்புறம் ராவணனை ஜெயித்தார், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் ஒரு மகிமை இருந்துகிட்டே இருக்குது. காலங்காலமாக பாராயணம் பண்ணும்போது ராமாயண பாராயணம் வச்சுட்டு இருக்கோம் ஆற்றுல. ராமாயண பாராயணம் முடியாதவா சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணிடுறோம். ஆனால் சுந்தரகாண்டம் முடிக்கும் போதே எல்லோரும் என்ன பண்ணிவிடுவான்னா யுத்த காண்டத்தையும் பாராயணம் பண்ணுவாள். அந்த யுத்த காண்டத்தினுடைய முடிவை, அதாவது யுத்த காண்டம் ஃபுல்லாக பண்ண மாட்டாள், யுத்த காண்டத்தினுடைய முடிவை பண்ணி அந்த இடத்துல பட்டாபிஷேக சர்க்கத்தையும் பண்ணுவாள். ஏன்னா சுந்தரகாண்டத்தில் எல்லா விசேஷங்களும் இருந்தாலும் மாமி சொன்ன மாதிரி ராமருக்கு ரொம்ப பிரீத்தமான ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது. அது ஒரு காரணம். இன்னொன்று, சுந்தர காண்டத்திலேயே அங்கங்கே நமக்கு பல குறிப்புகள் வருது. என்ன குறிப்புகள் வருதுன்னா மொத்த ராமாயணத்தினுடைய சங்கிரகமும் வர்றது. அதை நம்ம இப்போ மேற்கொண்ட இந்த விஷயங்களை நம்ம பார்க்க உங்களுக்கே தெரியுமோ. ஏன் சுந்தரகாண்டத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதுக்காக சுந்தரகாண்டம் அதை அப்படி பிடிச்சுன்னு இருக்கா அப்படின்னா, முன்கதையும் வந்துடும், பின்கதையும் அங்கே வந்துடும். பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது திரிஜட்டாவினுடைய சொப்னம் மூலமாக வந்துடும். முன்கதையில் ராமனுடைய நாம கீர்த்தனங்களை பாடுற ஆஞ்சநேயரனுடைய சங்கேதங்கள், அவர் சீதைக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் மூலமாக ராமர் யார், எங்கே பிறந்தார், என்ன ஆச்சுங்கிற கதையும் சொல்லிடுவாள். ஸோ அங்கிருந்து அவர் ஒரு எபிசோடை கனெக்ட் பண்ணுறார், இங்கிருந்து திரிஜட்டா பின்னாடி என்ன நடக்க போகிறதுன்றது. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, ஆஞ்சநேயர், அதாவது ராமருடைய பட்சத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் ராமருடைய ஜென்மம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்றது எல்லாத்தையும் சொல்லிடுறார். அசுரர்களுடைய ராட்சசர்களுடைய பட்சத்தில் இருக்க திரிஜட்டா அவளுக்கு என்ன நடக்க போகிறது, அவளுடைய அழிவை பற்றி அவளே சொல்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நமக்கு அதை தான் சொல்லுவா இல்லையா, நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும் அப்படின்வா இல்லையா, அதை தான் திரிஜட்டா அவனுடைய சொப்பனமாக சொல்கிறான். இது ரொம்ப நான் ட்ரெடிஷ்னலாக இருக்க வேணாங்கிறதுனால தான் நடுவில் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்னடா இது சாஸ்திரோக்தமாக இல்லையேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நம்ம ரொம்ப ஜோவியலாக அதை கேட்கணும், அதை அப்படியே நம்ம அனுபவிக்கணும். அது பெருமாளே வந்து காட்டில் தான் இருந்தாங்கிறதுனால தான் நம்ம ஏசி ரூம்லேயோ அங்கேயோ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். ஏண்டா நானே காட்டில் தான் உட்காந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஜாலியாக அங்கே நல்லா உள்ளே உட்காந்துட்டு ஆளுக்கு உட்கார்றது தப்பு, நீங்களும் வந்து வெளில உட்காந்து கேளுங்க, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவனாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்கார்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம். அதனால் அதுவும் வந்து அவனுடைய சங்கல்பம் படி தான். நம்மாழ்வார் பாடும்போதே என்ன சொல்கிறார், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே அப்படிங்கிறார். எதுக்காக அவர் அதை சொல்கிறார்? ஒருத்தர் அந்த இடத்துல பல வியாக்கியானம் எழுதுகிறவாலாம் பல விஷயமாக சொல்கிறான்.
அதை நம்ம ரொம்ப சங்கிரகமாக எடுத்துக்கலாம். கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ. ஒருத்தர் ஒரு சத்சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ, பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிக்கிறவா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறவா, ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, ராமபிரானனை விட்டுட்டு வேறு ஏதாவது அதை வேறையாவது தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கலாமா? ஏன்பா எவ்வளோ இருக்கே, கிருஷ்ணாவதாரம் இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா, இல்லை ராமனை கற்காமல் ராமனை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் போயிடக்கூடாது, தெரிஞ்சுட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா அழகாக சொல்கிறார், புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும். நற்பால் இந்த இடத்துல அவாவா ஆச்சாரியார்கள் அவாவா அவளுக்கு அனுகூலமான அழகான வாக்கியங்களை வச்சுட்டு அழகாக வார்த்தைகளில் விளையாடுறா. ஒன்று நற்பால்ன்றத நட்பால் அப்படின்னு சொல்லி, அயோத்தியில், அயோத்தி அவன் பிறந்த அந்த ஜென்மபூமியில் கிடைச்ச ஒரு சங்கத்தினால, ஒரு சேர்க்கையினால அயோத்தியில் இருந்த சராசரம் முற்றவும். சராச்சரம் அப்படிங்கிறது மூவபிள் அண்ட் இம்மூவபிள், அதாவது அசைவன அசையாவன, அது ரெண்டும் இருக்கக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸையும், எல்லா உயிரினங்களையும். அதை சொன்னாலும் சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால நம்மாழ்வார் மேலே முன்னாடியே சொல்லிடுறார். என்ன? புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே. புல்லுலேருந்து ஆரம்பிச்சு, எப்படி புல்லுலேருந்து ஆரம்பித்து எறும்பு அப்படின்னு சொல்லி, அதாவது அறிவற்ற வஸ்துக்களிலிருந்து ஆரம்பித்து, சிற்றறிவை உடைய எறும்பிலிருந்து ஆரம்பித்து, ஆதி ஒன்றின்றியே, அது தொடங்கி ஒன்றின்றியே ஒன்றுத்தையும் விடாமல் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும். அயோத்தியில் இருக்கக்கூடிய சராச்சர வஸ்துக்கள், சராச்சர ஜீவனங்கள் எல்லாத்தையும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்களில். இந்த பிரம்மா படைத்த இந்த சிருஷ்டியில் அவளை, அயோத்தியில் இருக்கிறவாளை நற்பாலு குய்த்தனன் மோட்சத்தை அடைய செஞ்சான் இல்லையா? அவளுடைய ஒரு சங்கம் இருந்ததுனாலேயே. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். நமக்கு இந்த அவதாரத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகி போய் துவாபர யோகத்தில் போனோன்னா, கிருஷ்ணா அவதாரத்தில் எல்லாருக்குமே பெரியவா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பானைக்கு மோட்சம்னு சொல்லுவான், ததிபாண்டனுடைய கதை. ஏன்னா அவன் கிருஷ்ணன் வந்து யசோதைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பானையில் போய் ஒழிஞ்சிக்க, அதை காப்பாற்றினன்றதுக்காக ததிபாண்டன் வந்து உள்ளே இருக்கிறது பரம்பொருள்னு தெரிஞ்சுண்டு, நான் இப்போ எது கேட்டாலும் கொடுத்தாதான் நீ வந்து உன்னை வெளில விடுவேன் அப்படின்னு, யாருக்கு? சராச்சரங்களை கட்டி ஆளக்கூடிய பரமாத்மாவுக்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடையன் ஆணையிடுறான். அது தெரியாமல் இருக்குமா பகவானுக்கு? இப்படி தான் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சவர். அவரும் என்ன பண்ணுறார்? சரி இருக்கேன் அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், கொடுத்தேன் போ. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும், கொடுத்தேன் போ. எனக்கு கொடுக்கணும், கொடுத்தேன் போ. இரு அதோட இல்லை, இந்த ஆடு மாடு பசு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், கொடுத்தேன் போ. இப்பயாவது தரடா. இல்லை உன்னை காப்பாற்றணும், இந்த பானைக்கும் நீ மோட்சத்தை, பானைக்கு நான் மோட்சத்தை கொடுத்தேன் என்ன பண்ண, அதெல்லாம் முடியாது, பானைக்கும் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தேன் போன்னாராம் கிருஷ்ணன். அந்த மாதிரி சராச்சரங்களை பேதமற்று பார்க்கக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, ராமரும் தான். அதனால தான் ராமரை கற்காமல் வேறு யாரையும் நம்ம கற்கவே தேவையில்லை. அதாவது அவரை தெரிஞ்சிருந்தாலே தெரிஞ்சிடும், நமக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். சரி, இப்படியா இந்த ராமபிரானை கற்க நம்ம இன்றைக்கி சுந்தரகாண்டம் மூலமாக, சுந்தரகாண்டத்தில் வந்து திரும்பி என்ன நம்ம யோசித்து பார்த்தோன்னா, சுந்தரகாண்டத்தில் அவள் கொண்டு ராவணன் சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சதும், அங்கே அவள் பட்ட கஷ்டங்களும், ஹனுமான் வந்ததும் தெரியும். அப்படி என்ன அதில் சுவாரஸ்யம் இருக்கும்? ஏன் அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு விஷயங்கள் இருக்குது. மற்ற ராமாயணத்தினுடைய மற்ற காண்டங்கள், அயோத்தியா காண்டமாக இருக்கட்டும், கிஷ்கிந்தா காண்டமாக இருக்கட்டும், யுத்த காண்டமாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே ராமரனுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கும். சுந்தரகாண்டத்தில் சீதை ஹனுமானுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கும். சரி, அதனால் என்ன அப்படின்னா, வைஷ்ணவத்தில் பெருமாளை அடையணும்னா தாயாரை பிடிக்கணும். ப்ராக்டிக்கலாக சொன்னோன்னா, அப்பா கிட்ட காரியம் ஆகணும்னா அம்மா கிட்ட போய் உட்காருது. ஆப்போசிட்டில் என்றைக்குமே நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அப்பா கிட்ட காரியம் ஆகணும்னா அம்மா கிட்ட போய் உட்கார்ற மாதிரி புருஷகாரம்னு சொல்லுவோம். சாதிக்கக்கூடிய ஒரு சௌகரியத்தை, காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சௌகரியத்தை தாயார் தான் கொடுப்பாள். இன்னொன்று,
தாயுள்ளம் கொண்டவன், என்ன இருந்தாலும் முடிஞ்சிடும். அதனால் சீதையினுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, சீதையினுடைய மகிமையில் எங்கே தெரியுது? அவள் போய் கஷ்டத்தானே படுறா, நீங்கள் என்ன மகிமைன்றே அப்படின்னா, கஷ்டத்தை பொறுத்துக்கிறதே ஒரு மகிமை இல்லையா? கஷ்டம் படுறது வேறு, கஷ்டத்தை பொறுத்துக்கிறதுன்றது அது மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மை அதுக்கு வேணும். அதை தவிர்த்து அவளே சீதையே ஒரு சில இடங்களில் என்னென்ன என்னால் பண்ண முடியும்னு ஒரு க்ஷணத்தில் ராவணன் மேலே கோவப்பட்டு சொல்கிற இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நமக்கு முன்னாடி தெரிஞ்ச கதைகள் வேண்டான்றதுக்காக நான் அதை மொத்தமாக சொல்லலை. அவர் பிறந்தார், குழந்தையா அழுதார், இங்கே ஓடுனார் அதெல்லாம் நமக்கு பொதுவாக படங்களை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் இல்லையா? சீரியலில் வந்துடும். சுந்தரகாண்டம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக காட்டுவான், மீதி எல்லாத்தையும் பெருசாக காட்டுவான். அங்கே வில்லு உடைக்கிறதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் காட்டுவான். அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அது ஒரு 1/2 மணி நேரம் காட்டுவான். எல்லாத்தையும் காட்டுவான். விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாற்றினதை காட்டுவான். சுந்தரகாண்டத்தில் இருக்க விஷயத்தை நம்மளால் காட்ட முடியாது, ஏன்னா அதை அனுபவிக்க தான் முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும். கொண்டு போய்ட்றான் ராவணன், சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சுட்டுறான். இப்போது ராமர் வந்து சுக்ரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை, இழந்த ராஜ்யத்தை வாலியை கொண்டு மீட்டு கொடுத்துடுறார். கொடுத்த பிறகு சுக்ரீவன் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். முன்னாடியே, நீ எனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தினா நான் உனக்கு உன்னுடைய மனைவியை தேடுவதற்கான சகாயங்களை நான் செய்கிறேன். என்னிடத்தில் வானர கூட்டங்கள் உண்டு, அவள் எல்லாருமே அதீத சக்தி உடையவா, அவெல்லாம் எங்கே போனாலும் காரியசித்தியோடு தான் வருவா, அவளை நான் அனுப்பி தேட சொல்கிறேன். ஆனால் சுக்ரீவன் என்ன பண்ணிடுறான்? அரசாங்கம் கிடைச்ச உடனே, நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி அரசாங்கம் கிடைச்ச உடனே கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டான். அவன் பாட்டுக்கு தாரையோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான். ராமருக்கே கோவம் வந்துடுறது. என்னடா காரியத்தை, ராமருக்கு கோவம் வருது, ஆனால் ராமர் எதுவும் பண்ணலை. அவரும் ரொம்ப டாக்டிக்காக யூஸ் பண்ணி லக்ஷ்மணனை அனுப்பிச்சி விட்றாரு, நீ போய் அதை ஞாபகப்படுத்து அப்படின்னு. அவனும் போய் ஞாபகப்படுத்துகிறான். மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் ஒரு திக்குக்கு அனுப்பலாம், எல்லா வானரங்களையும் 4 திக்குலையும் அனுப்பலாம், எங்கே சீதா இருக்கான்னு சொல்லி தேடிட்டு வரலாம். அப்படின்னும்போது அப்படி இப்படி வந்துட்டு கிருத்திரராஜன் வரான். அவன் தான் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜட்டாயு கிருத்திரராஜன் வந்து அண்ணா தம்பிகள் அவன் மூலமாக தெரிஞ்சுக்கிறான், லங்கை பக்கமாக தான் எங்கேயோ போனா மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை கிடைச்ச உடனே, சரி லங்கைனா அடடா இந்த கடலை கடந்து போனோமே, இதுக்கு யாருக்கு சக்தி இருக்கும்? எல்லாரும் சக்தி வாய்ந்தவானு எல்லாரும் என்னதான் இருந்தாலும் டக்குன்னு காரியம்னு வரும்போது செஞ்சிடறேன்னுவா, செய்யணும்னு இறங்கும்போது ஒரு பதட்டம் வரும். அப்போது வானரங்கள்லாம் ஒரு பதட்டத்தோடு யாருன்னு யோசிக்கும்போது, அப்போது அங்கே ஜாம்பவன் முதலான பெரியவாள்லாம் இருக்கா. அவள் எல்லாருமே அனுமானுக்கு அவருடைய வீரத்தை பற்றி சொல்கிறா. எனக்கு ஏன் அனுமான்னு பேர் வந்தது தெரியுமா, இந்த காரணங்கள் தெரியுமா, அது ஒரு பெரிய விசாரமாக போய், நீ தான் சமர்த்தன் அப்படின்னு அவருக்கு அவருடைய பலத்தை ஞாபகப்படுத்தின உடனே, சரி நான் தாவறேன், நான் போய் கடலை கடந்து நான் சீதையை பார்த்து கொண்டு வரேன் அப்படின்னு முதல் சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் ஆரம்பிக்கிறது. நிச்சயம் பண்ணுறார். என்ன பண்ணுறார்? நான் கடலை கடக்க சித்தமாக இருக்கேன். அவர் கடலை கடக்கிற அந்த முதல் சர்க்கத்திலேயே நமக்கு 3 விஷயத்தை அழகாக சொல்கிறார் வால்மீகி. ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ராமாயணத்தினுடைய சாரத்தை அனுபவிப்போம். அதே மாதிரி சுந்தரகாண்டம் நமக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குறதுங்கிறதையும் நம்ம அழகாக தெரிஞ்சுப்போம். முதல் சர்க்கத்தில் என்ன ஆகுது? திருடமாக எந்திரிக்கிறார். அவருக்கு அவருடைய பலம் தெரிஞ்ச உடனே அப்படி மலையில் அப்படி இப்படி நடக்கிறார். குதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் பண்ணோம் இல்லையா, பேக்கில் ஒரு 4 அடி போயிட்டு ஓடி வந்து குதிக்கிற மாதிரி அவரும் அப்படி இப்படி பண்ணுறார். அவருடைய உடம்பெல்லாம் ஒரு முறுக்கு எடுக்கிறார், காலை முடிக்கிறார், கை பண்ணி என்னென்ன சேஷ்டை பண்ண முடியுமோ எகிரி குதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கார். அந்த சேஷ்டைகளுக்கே அந்த பர்வதத்தை, அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மரம் செடி அதெல்லாமே வந்து கலகலத்து போயிடுறது, கொட்டுறது. செடியிலேருந்து மரத்துலேருந்து இலைகள்லாம் கொட்டுறது, பாறைகள்லாம் நகருது. அப்போ பார்த்துக்கோங்க, அவர் இன்னும் குதிக்கவே இல்லை, குதிக்கிறதுக்கு பண்ணுற சேஷ்டைகள்லே இந்த ஆட்டம் ஆடுறதுன்னா அப்போ தான் அவருக்கு தெரியறது இன்னும் தன்னுடைய மகிமை. சித்தமாக இருக்கார், காதை முடிக்கிறார், அப்படி கடலில் தாவறார். நான் அப்போது தாவரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தாண்டறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வானரங்களுக்கெல்லாம் அழகாக ஒரு 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 செய்தியை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ராமருக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன், நான் சீதையை பார்த்துட்டு தான் வருவேன். ஒருவேளை சீதை அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா
நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ராவணனையும் ராவணன் ஆண்டிருக்கிற அந்த லங்கையையும் பேர்த்து கொண்டு இங்கே கொண்டு வந்துடுவேன். கவலையே படாது, ஏதோ இடுக்கில் வச்சுருப்பான், நமக்கு தெரியாமல் போகும், ஆனால் பர்த்தாக்கு தெரிஞ்சிடும், அதனால் நம்ம கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்படியும் இல்லையா, நேர நான் மேலே இந்திரலோகம் போகிறேன், அங்கே எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே ராவணனுடைய கண்ட்ரோலில் வந்துட்டா இல்லையா, அங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பான், அங்கேயும் போகிறேன், எல்லா இடத்துலையும் நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பத்தை எடுத்துட்டு நான் வந்து இப்போ போக போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் சர்க்கத்தில் அப்படி தாவறார். தாவி கடலை கடந்து கொண்டு போகிறார். போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் ரிஷிகள் எல்லாருமே அவருக்கு புஷ்ப விருஷ்டி பண்ணுறான். பெரிய விஷயம் இல்லையா, கடலை கடந்து ராமருக்காக போகிறார் அப்படிங்கிறது தாண்டி கடலை கடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு போகிறாரே ஆஹா அப்படின்னு சொல்லி அவருக்கு புஷ்ப விருஷ்டி பண்ணுறா. அவர் போயிட்டே இருக்கார். முதல்ல ஒரு தடங்கல் மாதிரி ஒன்று வர்றது அவருக்கு. இது எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை எடுக்கும்போது நமக்கு சில தடங்கல்கள் வரந்தான் செய்யும். சம்ஸ்கிருதத்தில் அழகாக சொல்லுவா, பிராரப்தம் உத்தம ஜனாக நபரித்தஜந்தி. ஆரம்பித்த காரியங்களை உத்தம ஜனாக மேல் மக்கள் எப்பொழுதும் கைவிட மாட்டா. அதுவே விக்னை புனப்புனரபி, அதாவது பிராரப்தியத்தே நகலு விக்ன பயேன நீச்சை. கீழ்த்தட்டில் இருக்கிறவா, அதாவது கீழ்த்தட்டுனா அதாவது பயத்தோடு இருக்கிறவா, பிராரப்தியத்தையே நகலு விக்ன பயேன நீச்சை, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டாளாம். ஏன்னா ஐயோ நான் ஆரம்பித்தா ஏதாவது தடங்கள் வந்துடும்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பாளாம். பிராரப்தியத்தே நகலு விக்ன பயேன நீச்சை பிராரப்த விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக. நடுநிலையில் ஒருத்தர் இருப்பா, ரெண்டும் கட்டானா ஆரம்பிச்சிடுவா, தடங்கள் வந்த உடனே பயம் வந்துடும், வாழ்க்கை விட்டுட்டு போயிடுவா. ஆனால் விக்னை புனப்புனரபி பிரதிஹன்யமானாக, தடங்கல்களால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டாலும் பிராரப்தம் உத்தம ஜனாக ந பரித்திஜந்தி, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டான் உத்தமர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு ஹனுமான் ஆரம்பிக்கிறா. தாவும்போது முதல்ல இது தாவரதை பார்க்குற அந்த சாகரம், அந்த கடல் என்ன நினைக்கிறதுனா, ஆஹா நான் ராமரனுடைய குலத்துக்கு சேர்ந்தவர், நான் சகரன், அவருக்கு சகாயம் பண்ணலைன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போது ராமருக்காக சகாயம் பண்ணக்கூடியவனுக்கு சகாயம் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே மூழ்கி இருக்கிற மைனாக பர்வதம் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறான். என்னென்னா, இந்த பேர்ப்பா, நீ வந்து ஒரு காலத்தில் மலைகள்லாம் வந்து ரெக்கையோடு பறந்துட்டு இருந்துதான், அது இங்கேயும் அங்கேயும் பறக்கும்போது கீழே இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் பயந்துட்டா எப்போ தலை மேலே விழுன்னு. அதனால் அவள் எல்லாம் போய் இந்திரன் இடத்துல முறையிடுறா. இந்திரன் என்ன பண்ணுறான், அவனுடைய வஜ்ராயுதத்தை வச்சுட்டு மலைகளினுடைய ரெக்கைகளை வெட்டி எறிஞ்சிடறோம். அதுலேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு மலை மைனாக்க மலை. அது தப்பிக்கிறதுக்காக போய் வாயு பகவானை சரணடைகிறது. வாயு பகவான் உடனே என்ன பண்ணுறான், இதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்சதுனே, இந்திரன், வாயு, வருணன், அக்னி, இவாளுக்குள்ளே ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஓடிண்டே இருக்கும். இங்கே அடித்தோன்னா அங்கே போய் சப்போர்ட்டில் நின்றுட்டோன்னா அவள் ஏதாவது காப்பாற்றி விட்டுடுவான். இந்திரன் இப்போ என்னை தடுத்திட்டு வரான், நான் வாயுவை வருணனும் பிடிச்சா முடிஞ்சிடும். வருணன் கூட திடீர்னு சப்போர்ட் பண்ணிவிடுவான், ஆனால் வாயு கிட்ட போயிடலாம், அவன் காப்பாற்றிடுவான். அவர் அங்கே போயிடுறது. போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மலையை கொண்டு வந்து, சரி போ நீ போய் சாகரத்தில் உள்ளே ஒழிஞ்சிக்கோ, அவன் விட்டுட்டு போயிடுவான் ஒன்றுன்னு. அவரும் இந்திரனும் எது எல்லாம் தெரிஞ்ச இந்திர தேவன் அவன் உள்ளே இருக்கிறதே தெரியாமல் விட்டுட்டு போயிடுறான். அது ஒன்று. எனக்கு பயந்துட்டல்ல, அவனுக்கு என்னென்னா நீ பறக்கிறியா இல்லையா, இல்லை எனக்கு பயந்து உள்ளே போயிட்டல்ல, அவ்வளோதான், அது போதும், அங்கேயே இருக்கான். அந்த காரணத்தை சொல்லி நீ காப்பாற்றப்பட்டது, இதோ பறந்துருக்கான் இல்லையா இந்த ஹனுமான், இவனோட அப்பாவால் தான் நீ காப்பாற்றப்பட்ட, அதனால் நீ இவருக்கு சகாயம் பண்ணுறது நல்லது. நான் ராமரனுடைய அந்த சகர வம்சத்தினுடைய சக்கியம் இருக்கு எனக்கு, அதனால் நான் செய்யணும் அப்படின்னு எனக்காக நீ எந்திரிச்சு அவருக்கு உதவி பண்ணு அப்படிங்கிறா. மலை எந்திரிச்சு என்ன சார் உதவி பண்ணோம், அதனால் தூக்கி போய் அவுக்க போகிறது, அதுவே மலையாச்சே அப்படின்னா எவ்வளோ பெரிய கடலை தாண்ட போகிறா. நமக்கு இங்கேருந்து 10 நிமிஷம் கடலூர் போனோம்னாலே கையில் ஒரு 10 ரூபாய் சிப்ஸ் வாங்கிட்டு போவோம். அப்போ அவருக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும், தாண்டி போகிறவருக்கு கண்டிப்பாக ஏதோ சாப்பிடணும். அப்போ மலையில் நல்ல பழங்கள்லாம் இருக்கும், நான் எந்திரிச்சு என்னுடைய பழங்கள் கிழங்குகளை உனக்கு கொடுக்குறேன். நம்ம ஆளாக இருந்தால் இந்நேரத்துக்கு அங்கே உட்காந்து லஞ்சை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஹனுமான் அப்படி கிடையாது. எந்திரிச்ச உடனே அவர் வந்து, இந்த பேர் நான் வந்தது வேறு காரியத்துக்கு, நீங்கள் என்னை சோத்து மூட்டை மாதிரி உட்கார வச்சிடக்கூடாது, நான் நகரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கலோக்கியல் யூஸ் பண்ணுறேன் பெரியவான்ற ஒரு தைரியத்தில்.
நீங்கள் பாட்டுக்கு என்னடா இது ஏதேதோ வார்த்தைகள் வருதேன்னு நினைக்க வேணாம். நம்ம ரொம்ப அனுபவிக்கலாம், அவ்வளோதான். அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அனுமான் பார்க்குறார், என்னடா இது தாண்டின்னு இருக்க, எனக்கு ஏதோ பெரிய மலை. டக்குன்னு அவருக்கு என்ன தோன்றதுன்னா ஏதோ ஒரு பெரிய தடங்கள். சரி, இந்த தடங்களை நான் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி தன் தொடையை அப்படி உரசரத்துக்காக வரார். மைனாக்கா பர்வத்தம் உஷாராயிட்டார். ஐயோ இது சரி கிடையாது, இவர் ஏதோ அடிக்க வர. இருப்பா அவசரப்படாதப்பா. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறார். அனுமான் அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கிறதே பெரிய விஷயம். பொறுத்துன்னு இருக்கார். முதல் தடங்களை அவர் வந்து பார்த்துட்டு, இல்லை நான் உனக்கு தடங்களாக வரலை, நீ சிரமப்பட போறியேன்னு சொல்லி இந்த சாகரன் இருக்கான் பற்றியா, அவன் என்கிட்ட கேட்டான். நான் உள்ளேருந்து எந்திரிச்சேன், என்கிட்ட கொஞ்சம் பழங்கள் கிழங்கெல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ தாண்டேன்ப்பா அப்படின்னா, எனக்கு கொடுத்த காரியம் வேறு, இதெல்லாம் என் காரியம் கிடையாது, நான் முதல்ல என் காரியத்தை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தாண்டி போயிடுறார். அதுக்கப்புறம் இந்திரன் வரான். இது முதல் சர்க்கத்தில் வால்மீகி சொல்கிறது, அதை நான் சரளமாக இருக்கட்டும்ன்றதுக்காக ரொம்ப ஃப்ரீயாக சொல்கிறேன். அவரை அதுக்கப்புறம் இந்திரன் வரான். வந்துட்டு அந்த மைனாக பருவத்திற்கு இப்போது எப்படி இருந்தாலும் வெளில வந்துட்டான். இப்போ அவனோட ஈகோவை காட்ட முடியாது. ராமருக்காக வெளில வந்து நீ எனக்காக பயந்தலன்னு சொல்ல முடியாது. அதனால் மோட்சம் கொடுத்துட்றான். எப்படின்னா, சரி நீ வந்து ராமருக்கு பண்ணிட்ட, அதனால் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், போய் நீ எப்படி வேணால் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டான். இதுக்கு மேலே தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்னன்னா அது திரும்பி சாகரத்துள்ளேயே போயிடுறது. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ஒரு தடங்கள் வரும்போது அது என்னன்னு யோசிக்கிறார். இங்கே தடங்களாக அதை பார்க்காம ஒரு டைவர்ஷன், நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் போது நமக்கு ஒரு டைவர்ஷன் வரும். உடனே அதை பிடிச்சி அங்கேயே போனோன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பார். அதனால் அந்த டைவர்ஷனை கடந்து போயிட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த கந்தர்வர்கள் தேவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் சும்மா வேலையே இருக்காது. யாரையாவது டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பிரயத்னப்பட்டு பண்ணுறா அப்படின்னா, அது பெரியவாளாக இருக்கட்டும் பெருமாளாக கூட இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் பண்ணணும். அவளுக்கு சக்தி இருக்கா, பண்ண முடியுதான்னு. அதனால் இந்த கந்தர்வர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுறா, அனுமான் தாவரை பார்த்து என்னடா இது முதல்லேருந்து தப்பிச்சிட்டான், சரி நேராக போடா. சுரசா நாகமாதா கடலுக்கு கீழே இருக்கிறோம், அவகிட்ட போயிட்டு, இந்த பேர் இவன் இருக்கான் பேர், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காம தாவிண்டே போகிறான், இவன் உண்மையாலே தாவறானா இல்லை இவன் கொஞ்சம் ஆர்வக்கோளாரான்னு பார்க்கணும். துருன்னு எகிரிட்டானா இல்லை உண்மையாலே சக்தியை நினைச்சுட்டு தாவறானான்னு நான் பார்க்கணும். ஆனால் நீ ஒரு க்ஷணம் அவனுக்கு வந்து ஒரு பயத்தை காட்டு, நீ வந்து அவனுக்கு வந்து ஒரு தடங்களை கொடு, அவன் வந்து பயந்துடுறானா இல்லை கடந்து போகிறானான்னு நான் பார்க்கணும்னு சொல்கிறேன். சுரசா நாகமாத்தையும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அப்படியே வந்து, இந்த பருவா நீ வந்து என்னுடைய உணவாக இன்றைக்கி படைக்கப்பட்டுட்ட, அதனால் என் வாய்க்குள்ளே வந்துட்டு நீ போயிட்டீன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு. அனுமானம் ஆன வரைக்கும் கொஞ்சம் சாமதான வேத தண்டங்கிற மாதிரி பொறுமையாக பேசுகிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து எனக்காகலாம் போகல, ராமருக்காக போகிறேன். நான் ஒரு பிரதிஜை பண்ணுறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் தைரியமாக. நான் போய் சீதை இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை ராமர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி வரேன். நாகமாதை இதெல்லாம் என்ன கதையா, நீ போவியான் பாப்பியான், போய் பார்த்துட்டு சொல்லிவிட்டு நீ திரும்பி வருவான், அதெல்லாம் நடக்கிற கதையா, ஒரு க்ஷணம் வந்துட்டு போப்பான். அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஒரே கோவம் வந்துடுறது. கோவம் வந்த உடனே அனுமானுக்கு கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறார், ஓஹோ என்ன சாப்பிட்ணுமா, சரி உன் வாய் எவ்வளோ பெருசு இருக்குது, அதை விட நான் பெருசாக சாப்பிடுன்னு சொல்லி 10 யோஜனம் எவ்வளோ பெருசு, 10 யோஜனத்துக்கு உடம்பை கொடுக்குறாரு. அவள் உடனே 20 யோஜனத்துக்கு வாயை திறக்கிறா. இங்கே இவர் 30, அங்கே 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் ஆனவுடனே அவன் 100 யோஜனைக்கு வாயை திறக்கிறா. அங்கே தான் அனுமான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தியை யோசிக்கிறார். அங்குஷ்ட மாத்திரமாக மாறிடுறாரு. டக்குன்னு கட்ட வரலாம் மாதிரி சொங்கன்னு உள்ளே போயிட்டு வெளில வந்துடுறாரு. நீ என்ன சொன்ன, உள்ளே போய் வெளில வரணுன்னு, வந்துட்டேன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு நாகமாதா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். உன்னை மாதிரி ஒரு சமயோஜித புத்தி இருந்ததுனாலே போதும், போயிட்டு வா, சமயோஜித புத்தி இருந்ததுனாலே போதும், போயிட்டு வா அப்படிங்கிறா. திரும்பி டெஸ்ட் பண்ணவா வந்து பாஸ் டிக் அடிக்கணும் இல்லையா, அவளை வந்து புஷ்ப விருஷ்டி போட்டு போயிட்டான். நாங்களும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நல்லவான்னு நிரூபிச்சுக்கிறதுக்கு புஷ்ப விருஷ்டி போட்டு போயிட்டான். சரி, அவரும் போயிட்டே இருக்கார். 3வது ஒரு தடங்கள் வருது. இது வந்து அவர் அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் அவருக்கு வந்து ஆல்ரெடி அவேர் பண்ணது அங்கதன். சொன்னதை மறந்துட்டு தானே காரியத்தெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவா, அதெல்லாம் மறந்துட்டு துருன்னு போனவொடனே தரணும். ஆமாம் இல்லை, அம்மா சொன்னால, அப்பா சொன்னாலன்னு யோசிப்போம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா அவர் வேகம் குறையிறது. என்னடா வேகம் குறையிறது அப்படின்னு பார்த்தா, ஏதோ நிழல் என்ன பிடிக்கிறது. யாருன்னு பார்த்தா சிம்மிகா. அவள் ஒரு ராட்சசி. அவள் நிழல்லையே பிடிச்சி அப்படியே சாப்பிட்றோம். நிழலாக அதான் நிழலை பிடிச்சி நம்ம வேகத்தை நிறுத்தி சாப்பிட்றோம்.
ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தேன். எல்லாம் அனுமானம் பார்த்தா அதுதான் சொல்கிறா. ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தேன், ரொம்ப நாளாக சாப்பிடாங்க. ஆனால் அவருக்கு நித்தியப்படி நம்ம வடை கொடுத்துட்டே தான் இருக்கோம். அதுதான் ஒரு வேலை எல்லாருக்கும். அந்த வடை அவளுக்கெல்லாம் போகலன்னு ஒரு சங்கடத்தில் அவள் சொல்கிறாளோ என்னவோ. இந்த மாதிரி பிடிக்கிறா, நேரில் பிடிக்கிறா. பிடிச்ச உடனே அனுமான் என்னடா இது என் வேகம் குறையிறது என்ன காரணமாக இருக்கும்? ஓஹோ, சிம்மிக்கா அங்கதன் சொல்லியிருந்தான்ல இந்த மாதிரி போகும்போது ஏதாவது வரும் அப்படின்னு. என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். அவள் வாயை திறக்கிறா. அவளுடைய வாயுள்ள போய் அவளுடைய மர்மஸ்தானங்கள் மார்பில் ஓங்கி ஒரு அடி விழுந்த உடனே ஆகாச சரீரங்கள்லாம் சொல்கிறது. அங்கே தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார். யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ திருஷ்டிர்மதிர்தாக்ஷம் சகர்ம சுனசீததி. அசரீரிகள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, யஸ்ய தூ ஏதானி சத்வாரி, எவன் ஒருத்தனுக்கு இந்த 4 குணங்கள் யதா வானரேந்திர யதாதவ, அனுமானே உனக்கு இருக்கிற மாதிரி இந்த 4 குணங்கள் எவனுக்கு இருக்கோ அவன் கர்மசு நசீததி, அவன் ஆரம்பிக்கக்கூடிய செயல்களில் தடைப்படுவதில்லை. அவன் ஆரம்பிக்கிற செயல் சித்தமாயிடும். அது என்ன 4 அப்படின்னா, திருதிஹி, திருஷ்டிஹி, மதிஹி, தாக்ஷியம். திருதிஹி அப்படின்னா தைரியம், தைரியத்தோடு நீ ஆரம்பிச்சவர், அது ஒன்று. திருஷ்டிஹி, அங்கிருந்து மைனாக பருவத்தம் எந்திருக்கிறது, இது ஒரு தடங்களாக இருக்கலாம், நம்ம சித்தமாக இருக்கணும்னு ஒரு திருஷ்டி உனக்கு வந்தது பேர், அது திருஷ்டி. மதி, அது எங்கே? நாகமாத, சுரசா நாகமாத, புத்தியை யூஸ் பண்ண பேர், அது. தாக்ஷியம், சாமர்த்தியம். இவ உன்னை சாயா பிடிச்சாலும் உன் சாமர்த்தியம் அவளை ஜெயிக்க முடியும்னு நினச்ச பேர், அது. அந்த மாதிரி இந்த திருதி, திருஷ்டி, மதி, தாக்ஷம், இந்த 4 குணங்கள் இருக்கிறவன், உன்னை மாதிரி குணங்களை உடையவன் எங்கேயுமே எப்போவுமே எந்த காரியத்திலும் தோல்வியை அடைவதில்லை அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்புகிறா. இப்படியா முதல் சர்க்கம் முடிஞ்சு அவர் இறங்கிடுறார். 68 சர்க்கம் இருக்குது. ஆனால் அவ்வளோவும் போகிறதில்ல. சங்கரமாக டக்குன்னு ஓடிட்டு கவலைப்படுவாங்க. முதல் சர்க்கம் வால்மீகியே பெருசாக பண்ணியிருக்கும்போது நம்ம சுருக்கக்கூடாதுன்றதுக்காக அது பெருசாக சொன்னது. 2வது சர்க்கத்தில் போய் லங்கையில் போய் நிற்கிறார். நின்றுட்டு லங்கையை பார்த்தவொடனே ஆச்சரியப்பட்டுறார். அடா 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 அடா, என்னம்மா லங்கை இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து அனுமானனுடைய ஒரு விகல்பம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்புறம் அவருடைய ஒரு தைரியத்தில் அதெல்லாம் மாறிடும். 2வது சர்க்கத்தில் என்ன பண்ணுறார், உடம்பு தாபத்துக்காக உடம்பு பெருசாக்கிட்டார். அதுக்கப்புறம் உடம்பு சின்னதாக்கிண்டு இறங்கிடுறார். கூட்டத்தில் நின்றுட்டு பார்க்குறார். பார்த்துட்டு, பா என்னம்மா இருக்குது லங்கை, கஷ்டம்தான். ராமர் என்ன பண்ண போகிறார் தெரியல. 4 பேருக்கு தான் இந்த மலையை தாண்டறதுக்கான ஒரு சாத்தியம் உண்டு. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சதுர்ணாமேவ கதிகி, 4 பேருக்கு தான் கதி, அதாவது வழி இருக்குது, வரக்கூடியது. யார்? வானரானாம் தரஸ்வினாம், தாண்டக்கூடிய வானரங்களுக்கு. யார் யார்? வாலிபுத்திரஸ்ய அங்கதனுக்கு, நீலஸ்ய நீலனுக்கு, மம எனக்கு, ராஜ்யஸ்ச ராஜ்யஹானா இந்த இடத்துல சுக்ரீவன், அங்கதன், எனக்கு, நீலன். இங்கே 4 பேருக்கு தான் இந்த கடலை தாண்டுற சக்தி இருக்குது. என்ன பண்ண போகிறார்? ஆகத்தியோபி அரையகா, இந்த குரங்கு கூட்டங்கள் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாதே. ஏன்னா இந்த ராட்சசா இந்த லங்கையை பார்க்கும்போது, இதனுடைய இந்த பிரபாவத்தை பார்க்கும்போது, இங்கே சாமதான பேத தண்டம் 4த்துக்குமே உபயோகம் இல்லாத மாதிரி தெரியறது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இருந்தாலும் உடனே அவர் இந்த அர்ஜுனன் எப்படி தடுக்கி விழும்போதெல்லாம் கிருஷ்ணர் கீதை சொன்னார். இங்கே இவருக்கு சொல்லிக்கிறார். அதனால தான் நம்ம ஆஞ்சநேயரை பிடிக்கணுங்கிறது. அவரே அவருடைய மனசு திருடப்படுத்துகிறார். ஏன்? ராமர் அணைத்து கொண்டதுனால், ராமனுடைய சிந்தை இருக்கிறதுனால. உடனே யோசிக்கிறார், இல்லை ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க காரியம் என்ன? சீதை இருக்காளா இல்லையா அதை பார்ப்போம். ஒருவேளை சீதை லங்கையிலே இல்லைன்னா அவன் எனக்கு கடலை தாண்டி வரணும். அதை கூட யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு 4 பேருக்கு தான் இருக்குது வழி, மீதி பேர் கஷ்டப்படுவான்னு இருக்கு யோசிக்கணும்னு சொல்லி நான் முதல்ல ஃபஸ்ட்டு சீதை இருக்காளான்னு பார்க்குறேன். சீதை இருந்ததுக்கப்புறம் இருக்காளா இல்லையானது என்னதை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லி இறங்கி போகிறார். அந்த திருக்கூடமலையில் இறங்கி லங்கையில் உள்ளே போகிறார். அடுத்த ஒரு விக்னம், லங்காதேவி எந்திரிக்கிறார். அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ரூபத்தோடு எந்திரிக்கிறார். யாருப்பா நீ பாட்டுக்கு நம்ம திறந்த வீட்டில் வர கடன்னு உள்ளே வர அப்படிங்கிற. இல்லை, அங்கேயும் சாமர்த்தியத்தை காட்டுற. எதுக்கு வந்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறவா எல்லாரும் நமக்கு சகாயம் பண்ணிடுவான்னு ஆயிடாது. ஒரு காரியம் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு துரு நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா முதல் தடங்களே அவளாக தான் இருப்பான். அதனால் சாமர்த்தியமாக யூஸ் பண்ணுற யார்? ஆஞ்சநேயர். என்ன பண்ணுற? எதுக்குப்பா வந்தேன்னா,
நான் பார்க்குறேன், நான் ஒரு வானரம், இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களுக்கு மரம் தாவி அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு திரும்பி போயிடலான்ற ஒரு சின்ன எண்ணத்தோடு வந்தேன். நீ பயப்படாத, நான் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், எப்படி போகிறனோ அப்படியே திரும்பி வரேன். அதெல்லாம் முடியாது, போ போ அப்படின்னு. இல்லைம்மா என்னை நம்புமா, நான் சீரியஸாகவே அதுக்காக தான் வந்தேன். சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அரை ஆஞ்சநேயரை லங்காதேவி விட்டாங்க. சும்மா இருப்போமா, ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்தது. வலது கையில் இல்லை, இடது கையை முறுக்கி முஷ்டினா, அதாவது இந்த மாதிரி முறுக்கி ஒரு 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 உதை ஒரு ஒரு அரை மாதிரி ஒன்று விட்டார். விழுந்தவன் நில குலைஞ்சி போனால் அப்புறம்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது பிரம்மா கொடுத்த வரன். எப்போ ஒரு குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி லங்கையினுள்ள பிரவேசிக்கிறதோ அசுரர்களுடைய அழிவு காலம் தொடங்கியதுன்னு நீ நினச்சிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அதை மறந்துவிட்டேன், நீ அடித்த உடனே அது ஞாபகம் வந்துடுத்தோ, போப்பா உனக்கு என்ன முடியுதோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஒன்று போட்டால் தான் காரியம் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே ஒன்று போட்ட உடனே அட்மிஷன் கொடுத்துட்டேன், ஓடு 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 உள்ளே போ, நீ போப்பா போய் காரியத்தை சாதிச்சுன்றும், என்னவோ நடக்கட்டும். அடுத்து உள்ளே போகிறார். வெளியிலேருந்து லங்கை அனுபவித்த மாதிரியே உள்ளே போய் இன்னும் அனுபவிக்கிறார். அவ்வளோ சந்தோஷப்படுறார். ஆஹா இப்படிலாம் இருக்கே அப்படிலாம் இருக்கே லங்கைன்னு சொல்லி போயிட்டே இருக்கார். அந்த இடத்துல முதல்ல போனவுடனே ராவணனுடைய வீடு பார்க்குறார், ராவணனுடைய அந்தப்புறத்தை பார்க்குறார், ஒவ்வொன்றா பார்த்துன்னு போகிறார். எங்கே சீத்தை இருக்கா. இதில் என்னென்னா சில நேரங்களில் அந்த லங்கையினுடைய அழகு அவரை பிரமிக்க வச்சிடுறது. அதனால் அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருக்கார். உள்ளே போன உடனே ராவனுடைய அந்தப்புறம் பார்த்து, ஆஹா எவ்வளோ பெரிய வீடுப்பா அப்படி. நம்ம சீத்தையை பார்க்க வந்தோம்ல, சரி சீத்தையை பார்ப்போம். போகிறார் எடுத்து புஷ்பக விமானத்தை பார்க்குறாரு. அடாடே குபேரனுடைய புஷ்பக விமானமா இதை கொண்டு வந்து இங்கே வச்சு, ஐயோ நம்ம சீத்தையை பார்க்க வந்தோம்ல அப்படி ஒன்றுன்னா எங்கே போனாலும் திரும்பி அங்கே வந்து சீத்தையை பார்க்க வந்தோம்லன்னு தேடி போகிறார். ஒவ்வொரு இடத்துலையா சீத்தையை பார்க்குறதுக்கு தேடுறார். எங்கேயுமே சீத்தையை பார்க்க முடியல. கடைசியாக ராவணனுடைய முதல்ல அந்தப்புறத்தில் பார்க்குறாரு, அங்கே யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ராவணனுடைய வீட்டுக்கே போகிறார். அவர் வீடு தனியாக அந்தப்புறம் தனியாக தானே வச்சுருப்பார். ராவணனுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். ராவணனுக்கான ஒரு பவனம் இருக்கும் இல்லையா, ராவணனுடைய மாளிகை, அந்த மாளிகைக்கு போகிறார். அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்திரீகள் இருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் ஒவ்வொருத்தர் தூங்கிட்டு இருக்கா, ஒவ்வொருத்தர் வந்து வீணையை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா, ஒவ்வொருத்தர் இன்னொரு பெண்ணையை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா. அதாவது அந்த அளவுக்கு அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கா. அவளையெல்லாம் பார்த்துட்டு இது சீத்தையா, இது இருக்காது, இது சீத்தை கிடையாது சீத்தையினுடைய. ஏன்னா ராமனை விட்டவா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாளே, இப்படி இருக்காளே, இவாலாம் கிடையாது, என்னடா இது சீதையே இல்லை போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கார். அப்படி நினச்சிட்டு பார்க்கும்போது ராவணனுடைய மாளிகையில் ஒரு ஓரத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டலில் ரொம்ப அழகான அணிகலன்கள்லாம் போட்டுட்டு ஒருத்தி தூங்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே கபிர்மந்தோதரீம் தத்ர ஷயானாம் சாருரூபிணீம் சதாம் திருஷ்ட்வா மகாபாஹு பூஷிதாம் மாருதாத்மஜா தர்க்கயாமாச சீதேதி ரூபயௌவன சம்பதா அரிஷேன மகதா யுக்தோ நனந்த ஹரியூதபா. என்ன பண்ணுறார், அந்த மண்டோதரியை பார்க்குறார். நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, பரவாயில்ல இவாள்லாம் சேர்ந்துருக்கா, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சேர்ந்துருக்கா, ஏதோ அப்படியே இந்த என்ன சொல்லுவோம் படிப்பெண்கள் மாதிரி இருக்கா. அவள் தனியாக அவளுக்கு ஒரு கட்டில் கொடுத்துருக்கா. சீதையாக தாப்பா இருக்கும், அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு வால்மீகியும் சும்மா கிடையாது, அப்பப்போ நம்மளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவார். அது என்னன்னா ரொம்ப சீரியஸாக கதை போகும்போது சில இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவார், இல்லைன்னா யாரையாவது கிண்டல் பண்ணுவார். அப்படி கிண்டல் பண்ணுறது என்னன்னா, இங்கே என்ன சொல்லிடுறார், சீதையை பார்த்த உடனே ஹனுமானுக்கு அவருடைய நிஜ சுபாவம் வெளில வந்துடுத்தான். அதாவது ஒன்றும் இல்லை, குரங்கு சுபாவம் வெளில வந்துடுத்துங்கிறத அவர் அப்படி எழுதுறார். என்ன பண்ணுறாருன்னா, ஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹத் நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். குரங்குகளுக்கே உண்டான அந்த குணாதிசயங்களை காமிச்சது. என்ன பண்ணது, சீட்டன்னு நினச்சினோடனே வாழை சுற்றி தரையில் அடிச்சுதான், வாழையில் சுற்றி தரையில் அடிச்சுதுங்கிற ஸ்வாம் பிரகிருதினாம். அந்த கபிகள் மாதிரி மீதி இடத்துலலாம் வந்து வானரன்னு சொல்லிட்டு இருக்கார். சேட்டைகளை பண்ணும்போது கபின்னுடுறார். அவரும் வேர்ட் பிளேலாம் நல்லாவே பண்ணுறார்.
அங்கே வந்து வாழை தட்டுறது தரையில் தட்டிட்டு என்ன பண்ணுறது, சுச்சும்ப புச்சம் அந்த வாழை தட்டி அடியே எடுத்து முத்தம் கொடுத்துண்டுது தம் வாளுக்கு. அதுக்கப்புறம் ஸ்தம்பான ரோஹத், அங்கே இருந்த தூண்லலாம் துருத்துருன்னு ஏறி இருந்தது. அப்பா சீத்தையை பார்த்துட்டேன். ஆனால் எல்லா சந்தோஷமும் க்ஷணம் கிடையாது. இறங்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, அந்த கலக்கத்துலேருந்து இறங்குறது. ஐயோ தப்பாச்சே, ராமனை விட்டுட்டு இவையே இங்கே ராவணனோட படுத்திருப்பாளா, சே அவ எவ்வளோ குணவத்தி, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு க்ஷணத்தில் அவருக்கு சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஐயோ இது சீதை இல்லை. அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறார், நராமேன வியுக்தாசா ஸ்வப்மர்ஹதி பாமி. ராமனை விட்டு விட்டு தூங்க முடியாத அவளாலேங்கிறார். இன்னொருத்தனோடலாம் சொல்லவே இல்லை, அவள் சொல்கிறதே ஒன்று, அவளை விட்டுட்டு தூங்கவே முடியாதுப்பா. அப்படியா இருந்தால் இது சீதையே கிடையாது. அப்போ சரி ஓகே, அடுத்து தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு தேடிட்டே போகிறாள். ஒரு இது ஏன்னா எதுக்காகனா அங்கேயே சொல்கிறார், நகிராம சமக்கஸ்சித்து வித்யதே கிருதசேஷ்வபி. ஏன்னா ராமனுக்கு நிகரானவன் எங்கும் இல்லை, சொர்க்கத்திலையும் இல்லை, தேவலோகத்திலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அதனால் ராமனை விட்டு இன்னொருத்தனோடு இவன் இருக்க மாட்டா, இது சீதை இல்லைப்பா, இது வேற யாரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு திரும்பி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடாக தாவி விபீஷணனோட வீட்டுக்கு போகிறா. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டுருக்கான். எங்கேயாவது இருக்குமா பார்க்கலாம், சீதை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பான் கண்டிப்பாக ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் போயிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஆகமாக பார்க்குறார். பார்க்கும்போது கடைசியாக திரும்பி அந்த பவனத்தினுடைய ஒரு அந்த மாளிகையினுடைய ஒரு பிரகோஷ்டம், ஒரு அறை, அங்கே ஒரு சந்தேகம் வருது, ஓ இங்கே இருப்பாளான்னு. உள்ளே போய் பார்த்தா அங்கே எக்கச்சக்க பெண்கள் இருக்கா. எல்லாம் வஸ்திரங்கள் அங்கேயும் எங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படி விழுந்து தூங்கும்போது கலைஞ்ச வஸ்திரங்களோடு படுத்துன்னு இருக்கான். அவளை எல்லாம் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுறது. என்னடா இப்போ எல்லாரும் என்னை பார்த்துன்னு இருக்கா, அதாவது ரிஷிகள் பார்த்துன்னு இருக்கான்னா இவன் தான் இல்லை, லோகத்துக்கு தெரியும் நான் வந்து சீதையை தேட வந்திருக்கேன்னு. அங்கே வந்து விசேஷமாக அனுமான் சொல்கிறதா சொல்லி வால்மீகி தான் நமக்கு வந்து அந்த சந்தேஷத்தை, அந்த செய்தியை கொடுக்குறாரு. என்னடா இது, நான் பார்க்குறேனே இன்னொருத்தர் மனைவியெல்லாம் நான் பார்க்குறேன், தப்பு இல்லையா? அதுவும் வந்து ஒரு ஸ்திரீகள் எல்லாம் படுத்திருக்க அறைக்குள்ளே வந்துட்டேன், அவள் கொஞ்சம் இதஸ்ததாக இருக்கா, இப்படியும் அப்படியுமா இருக்கா, அவளுடைய வஸ்திரங்கள்லாம் கலைஞ்சிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கே, தப்பு இல்லையா? எனக்கு வந்து அந்த விகாரம் உண்டாயிடக்கூடாது, விகாரம் உண்டாயிடும்னு எல்லாரும் யோசிப்பா இல்லையா அப்படின்னா அவரே சொல்கிறார். அவருடைய நிலைமையில் மனோஹி ஏது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே சுபாசுபஸ்வ அவஸ்தாசு தச்சமே சுவியவஸ்திதம். மனோஹி ஏது சர்வேஷாம், ஒருத்தனுடைய மனசு தான் எதில் சுபாசு அசுபாசு அவஸ்தாசு, நற்காரியங்களோ கெட்ட காரியங்களோ அதில் தங்களுடைய இந்திரியங்களை பிரவர்த்திக்கிறது. இந்திரியங்கள் ஏன் சொன்னா அப்படின்னா அதான் சொன்னேன், வால்மீகி நமக்கு மெசேஜை கன்வே பண்ணுறேன். சுகர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்றோம், ஸ்வீட்டை வச்சா கை போகுது இல்லையா, வாய் போகிறதுக்கு முன்னாடி கை போகிறது இல்லையா, அதுதான் அது ஒரு இந்திரியமானது. அது எடுத்து ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னே அந்த ஆஸ்வாதம் போகிறது, அது ஒரு இந்திரியத்துக்கு போகிறது. அதே மாதிரி இது நீ பார்க்கக்கூடாது அப்படின்னா முதல்ல எந்திரிச்சு போ, கால் போகிறது வருவோம், அது கண்ணு போகிறது அடுத்து. இந்த மாதிரி இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் நல்ல விஷயமோ கெட்ட விஷயங்களோ அதில் இந்திரியங்கள், அதில் நம்மளுடைய இந்திரியங்களை செயல்படுத்துவதற்கான திறன் எதுக்கு இருக்குன்னா மனசுக்கு தான் இருக்குது. அதனால் மனசை நான் திருடமாக வச்சுட்டேன்னா என்னால் வந்து இதெல்லாம் ஒரு தப்பாகவே தெரியாது, எனக்கு விகாரங்களே உண்டாகாது. தச்சமே சுவியவஸ்திதம், எனக்கு வியவஸ்திதம் என்று திருடமான மனசு தான். ஏன் அப்படின்னா நான் வந்த காரியம் சீதையை பார்ப்பது மட்டும்தான். அவளை பெண்கள் நடுவில் தேடாமல் வேற எங்கே போய் நான் தேடுவேன். அதனால் நான் எந்த ஒரு விகாரத்தோடையும் நான் யாரையும் பார்க்கல, நான் சீதை இருக்கான்றால மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்னன்னா அது பெருமாளாக இருந்தாலும் ஒரு குறை சொல்லணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. என்னதான் இருந்தாலும் ராமர் மறைஞ்சிருந்து அடிச்சுட்டாருப்பான் அப்படின்னு. நம்மளாக இருந்தால் அவனை பார்த்தாலே ஓடி போயிடுவோம். அதையாவது செஞ்சாரே, பெருமாளாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குறையை சொல்லிட்டு தான். என்னதான் இருந்தாலும் தாயார் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா. பெருமாளை தாயார் தான் நமக்கு சகாயம் பண்ணி மோட்சம் கொடுக்க போகிறவா, அவளையே குசும்புக்கு கொஞ்சம் அவளை கொஞ்சம் வம்பு இழுக்கிறது. ஸோ அதை மாதிரி நாளைக்கு ஆஞ்சநேயரை சொல்லுவோம், பெருமாளையே சொல்கிறோன்னா ஆஞ்சநேயர்லாம் எக்கரி,
அது குரங்குப்பா அப்படிதான்ப்பா செய்வோம்னு சொல்லிடுவோம். அந்த பயத்தினால மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மனசை திடமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே போகிறார், போய் பார்க்குறார். ஒருத்தரும் கிடைக்கல, எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல, ஒருத்தரும் தகவலும் தெரியல எங்கே இருக்கான்னு. தாண்டி தாண்டி போகிறார், ஒவ்வொரு வீட்லையும் பார்க்குறாரு, யாரும் இல்லைன்னொன்னே திரும்பி அவருக்கு ஒரு 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 பதட்டம் வந்துடுறது. ஐயோ சீதையே இல்லை, ஒருவேளை இந்த ராவனை தூக்கின்னு வரும்போது தொப்புன்னு கடலில் போட்டுட்டானோ, இல்லைன்னா ராமனை பிரிஞ்சு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவளே புஷ்ப விமானத்தில் ஜம்ப் பண்ணி தப்புன்னு கடலில் விழுந்துட்டாலும் இருக்காது. இல்லை வேற ஏதாவது இங்கே வந்து அழுது 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 போயிட்டாளா? இன்னொரு சுச்சுவேஷனை கூட யோசிக்கிறார். என்னன்னா, ஒருவேளை அவள் வந்து ராவணன் மேலே ஆசைப்பட்டுட்டாலும், ஏன்னா அந்த ஏஜ் தானே அவளுக்கும் இருக்குது, அதனால் ஆசைப்பட்டுட்டாலும் அப்படின்னு சொன்ன உடனேவே இல்லை இல்லை, ஜனகசிய குலே ஜாத்தா, ஜனகரனுடைய குலத்தில் பிறந்தவா அந்த மாதிரி பண்ண மாட்டான். வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், ஒன்று மிருதா இல்லை நஷ்டா, ஒன்று செத்து போயிட்டுருப்பான், இல்லைன்னா எங்கே தொலைஞ்சு போயிட்டுருப்பான், அதான் தண்ணியில் கிணியில் விழுந்துட்டுருப்பான். ராவணன் எனக்கு என்னாச்சு தூங்கின்னு வரும்போது பார்த்தேன், வந்திருந்தானா அவளை வச்சுருந்துருப்பேன், விழுந்துட்டான், நான் என்ன உட்காந்து அவளை தோண்டி எடுக்கிறதா அப்படின்னு வந்துட்டுருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு சரி என்னடா அது கிடைக்கலையே என்றால் ஒரு பவனமாக தேடுறாரு. உடனே ஒரு சஞ்சலம் வந்துடுறது அவருக்கு. ஆஹா, நான் ஒருத்தனை இங்கே பார்க்கல, இப்போது நான் போய் ராமன்கிட்டையும் வானரங்கள்கிட்டையும் சுக்ரீவன்கிட்டையும் அங்கதன்கிட்டையும் சீதையை நான் பார்க்க முடியலப்பா அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கேயும் வால்மீகி நமக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாரு. ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவுட்புட் என்னங்கிறத அப்போ தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓவர் திங்கிங் நம்ம நிறைய வச்சுப்போம். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, அதை ஆஞ்சநேயரே பண்ணுறாரு. அவரே அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிக்கிறார். நான் போய் இப்போ சொல்லுவேன், சொன்ன உடனே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இவா 2 பேர் ராமரும் லக்ஷ்மணரும் ஐயோ சீதையை கிடைக்கலையேன்னு சொல்லி பிராணனை விட்டுடுவோம். சீதையை பிராணனை விட்டு இவா ராமன் லக்ஷ்மணன் பிராணனை விட்டானா, ஐயோ கொடுத்து சத்தியம் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையேன்னு சொல்லி சுக்ரீவன் போயிடுவோம். சுக்ரீவன் போயிட்டானா, பெரியப்பா போயிட்டானே அங்கதன் போயிடுவோம். அங்கதன் போயிட்டானா, ஐயோ இவாளெல்லாம் நான் வந்து ஒரு பெரியவனாக இருந்து காப்பாற்றினேன்னு சொல்லி ஜாம்பவான் போயிடுவோம். ஜாம்பவான் போயிட்டானா, சுக்ரீவ அங்கதம் போனால் அவள் பொண்டாட்டினா சும்மாவா இருக்க போகிறான், அவளும் போயிடுவான். அவளாம் போயிட்டானா, ராஜாவே போயிட்டானே, இளவரசனும் போயிட்டானேன்னு சொல்லி எல்லா வானர கூட்டமும் போயிடும். அவெல்லாம் போயிட்டானா, சின்ன சின்ன வானர குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், பைத்தியம் பிடிச்சி மரத்து மேலே ஏறும், மலை மேலே ஏறும், அங்கேருந்து விழுந்து சுற்றுடும். ஐயோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒரு 2-3 இடத்துல பார்த்தா கிடைச்சிருக்கலாம். அதுக்குள்ளேயே ஐயோ போயிட்டு எல்லாரையும் முடிச்சுட்டார் இந்த கதையை. அதுக்கப்புறம் இல்லை தப்பு, ஒரு க்ஷணம் நம்ம ராமரோட காரியத்துக்கு வந்திருக்கோம், அது சித்தியாகும் அப்படின்னு சொல்லி நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நான் ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறேன். அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ராமருக்கு ஒரு நமஸ்காரம், லக்ஷ்மணருக்கு ஒரு நமஸ்காரம், ஜனகாத்மஜா சீதைக்கு ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ, சும்மா விட்டுறக்கூடாது. ராமனை மட்டும் வச்சுன்னா அந்த பக்கம் சிவன் நான் கோச்சுருவா. அதனால் ருத்ரேந்திர யமானிலேபியோ, ருத்ரனுக்கு ஒரு நமஸ்காரம், யமனுக்கு ஒரு நமஸ்காரம், அனிலேபியோ அப்பாவை கூப்பிட்டுக்கலாம் கொஞ்சம், அதே மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டான நெருப்பை கூப்பிட்டுக்கலாம். ருத்ராந்திர யமானிலேபியோ எதுக்காக தெரியுமா, நான் அவளை பார்த்துடணும்ன்ட்டு அப்படி பார்த்துட்டே வரும்போது அங்கே ஒரு வனம் இருக்குது, அதை நான் பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா, அந்த ஓவர் திங்கிங்க்குன்னா அப்படி திரும்பி இருந்தால் அசோகவனம் தெரிஞ்சிருக்க போகிறது. அதுக்குள்ளே ஓவர் திங்கிங். ஏன் நமக்கு பாடம் போட்டு அவசரப்படக்கூடாது, நிரீட்சணம் எல்லாத்தையும் தீர பார்க்கணும் அப்படின்னு அடுத்து போகிறார். சரி அப்படி பார்க்குறார், இந்த அசோகவனத்தில் இருப்பாலோ ஒரு வேலை, ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அசோகவனத்தில் எகிரி குதிக்கிறார். போனோடனே அங்கேயும் ஆசை, இவ்வளோ சங்கடத்தில் இருந்தவர். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இவாளை நான் பார்த்துட்டு இவாளை பார்க்காம போய் நான் சொன்னேன்னா அவளாம் இறந்து போயிடுவான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அதுக்காக நான் போகாமலே இருந்துடுறேன். நம்ம கிரகஸ்தாலெலாம் நம்ம சாதாரணமாக எல்லாரும் சொல்லிவிடுவோம், நான் வானப்பிரஸ்தனாக போயிடுறேன்னு. அனுமான் அதை தண்டனையாக சொல்கிறார். எதுக்கு, நான் வந்து சீதையை பார்க்காம போனதுக்கு அவர் பலவித தண்டனைகள் தனக்கு கொடுத்துக்கிறதா சொல்கிறார். ஒன்று நெருப்பு, சிதி நெருப்பு கூடத்தை வச்சு நான் அதில் பிரவேசிச்சிடுறேன், இல்லை கடலில் குதிச்சிடுறேன், இல்லை காட்டில் போய் லங்கனம் பண்ணிட்டு உட்காந்துடுறேன், பக்ஷி மிருகங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடட்டும், இல்லைன்னா கையில் கிடைக்கிறதும் வாயில் கிடைக்கிறதையும் சாப்பிட்டுட்டு வானப்பிரஸ்தனாக போயிடுறேன்.
அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ பெரிய தண்டனை. அதை நம்ம இன்னமும் அசால்ட்டாக வானப்பிரஸ்தான் நான் போயிடுறேன்னு சிம்பிளாக விட்டுட்டு போனால் ஈஸின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது. ஆனால் அங்கே போய் கிடைக்கிறத வச்சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது அஸ்தாதானும் முக்காதானும் கையில் கிடைக்கிறதோ வாயில் விழுறதையோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அது பசி கொடுமையில் இருக்குது, அந்த நேரத்தில் இருக்குது. அதையும் ஒரு தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டேன், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசோகவனத்துள்ள போகிறார். அசோகவனத்துடைய மகிமையை பார்த்து சந்தோஷப்படுறார். அப்போது ஒரு ஊர்ஜிதம் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வர்றது, ஒரு தன்னம்பிக்கை வருது. இங்கே ஒரு நதி இருக்குது, இந்த அசோகவனம் அவளுக்குனே படைச்சா மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அவள் இங்கே வருவா, சந்தியா காலம் வந்துடுத்து, கண்டிப்பாக இங்கே வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறார். அப்போது அப்படியே சுற்றி பார்க்குறார். பார்த்தா ராட்சசிகள் நடுவில் மெலிஞ்சி ஒரு பொண்ணு ஒருத்தி உட்காந்துருக்கா. ஒரு சீதை, நம்மளுடைய சீதை அங்கே உட்காந்துருக்கா. எப்படி உட்காந்துருக்கா? முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு ரொம்ப மெலிஞ்சி இருந்து ஒரு ஆபரணமும் இல்லாமல் அதை வச்சுட்டு மந்தோதரியை எவ்வளோ அழகாக அந்த கான்ட்ரடிக்ஷனை காட்டுறா பாருங்க, எதிர்மறை. மந்தோதரியை பார்க்கும்போது சீதைன்னு சந்தோஷப்பட்டா. ஏன்? நல்லா புஷ்டியாக தனியாக ஒரு கட்டிலில் நகபூஷணங்களோட ராஜ சௌக்கியத்தோடு படுத்திருந்தா. அவளை சீதைன்னு முடிவு பண்ணி தப்புன்னு முடிவு பண்ணார். இங்கே வர அசோகவனத்தில் பார்க்குறார், மெலிஞ்ச உடம்போடு ஒரு பொம்பளை இருக்கா, அவளுக்கு இந்த ஆபரணங்கள்லாம் இல்லை, அழுது 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 மூஞ்சியெல்லாம் வாடி போயிருக்கு, சாஞ்சிருக்கா, சாப்பிடாத மாதிரி தெரியுதா, சுற்றி ராட்சசிகள் உட்காண்டிருக்கா. இவன் தான்ப்பா சீதைன்னு முடிவு பண்ணி ஆனந்த கண்ணீரை விடுறார். ஆனந்த கண்ணீரை விடுறார். இதுதான் உண்மையான ஆனந்தம். சேஷ்டை பண்ணும்போது வர்றது அது நிலையான ஆனந்தம் கிடையாது. இதுதான் மனசிலிருந்து கனெக்டார, இதுதான் சீதைன்னு முடிவு பண்ணுறார். சீதை தான் இது, சீதையாக தான் இருக்கும் அப்படின்றார். அதுக்கு அடுத்து நடக்கிறது அழகாக நடக்கிறது. உடனே ராவணன் எந்திரிச்சு வரான். க்ஷமிக்கணும், காலம் இருக்கா? முடிய தான் போகிறேன் கொஞ்சம், ஏன்னா ராவணன் வந்துடுவான். ஒரு 15 நிமிஷம் சொல்லலாமா? க்ஷமிக்கணும், ஏன்னா இப்போ தான் ராவணனை கொண்டு வரேன். அது வரைக்கும் அந்த சந்தேஷத்தை மாற்றி நான் வேகமாக முடிச்சிடேன். அது முதல் சர்க்கம் வால்மீகினால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது. நம்ம வால்மீகியை கூட சொல்லிப்போம், நம்ம வேண்டாம். ஏன்னா அவளே அனுமானம் சொல்லும்போது நம்ம ஏன் நம்மளை சொல்லிக்கணும்? அப்புறம் ராவணன் எந்திரிச்சு வரான். சரி இவதான் சீத்தை, ஆனால் இவகிட்ட பேசணும்னு நினைக்கும் போது பார்த்தா ஒரு சப்தம் வருது. என்னன்னு பார்த்தா வேத கோஷ்டிகளோட ராவணன் எந்திரிச்சு வரான். எந்திரிச்சோன்னா உடனேவே சீதையோட நினைப்பா வரான். நேர சீதைக்கிட்ட வந்துட்டு, வேற உனக்கு இன்னும் 2 மாதம் காலம் தரேன், நீ என்ன நினச்சின்னு இருக்க? ராமனை இன்னும் வருவான்னு நினைக்கிறியா? 10 மாதம் வராதவன் இப்போ வந்துடுவானா? யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இந்திரனே எனக்கு அடிமை மாதிரி. இவனா அதுவும் இல்லாமல் ராஜ்யத்தை விட்டவன் அவன், அவனை போய் நீ இன்னும் நினச்சின்னு இருக்கியே. நீ ஊன்னு சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு 7 உலகத்தையும் உணர்ந்து கொடுக்குறேன்றான். உல்ட்டா, அப்பா எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை, நான் உங்கள் அப்பாவுக்கு தரேன்னு. அங்கேயே அவர் புரட்சியை கொண்டு வந்துட்டார் வால்மீகி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரங்களில் ராவணனை கூட புகழ்ந்து சொல்லிவிடுவோம். என்னப்பா பெரிய சிவபக்த, அவனை போய் நம்ம தப்பாக சொல்கிறோமே, ஒரே ஒரு தப்பு பண்ணான். அது எப்படி? அந்த ஒரு தப்பு, அது என்ன மன்னிக்கக்கூடிய தப்பா? இன்னொருத்த மனைவியை எடுத்து போய் வச்சுப்பான், அது ஒரே ஒரு தப்பான். ஆனால் அவனுடைய சுபாவம் வெளில வர்றது எங்கன்னா, சொல்லிவிட்டு உனக்கு 2 மாதம் டைம் தரேன், நீ மனசை மாற்றிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அவன் சுபாவம் வெளில வந்துடுதான். இங்கே தான் வால்மீகி சொல்கிறார் அழகா, யாராக இருந்தாலும் தான் விருப்பப்பட்ட பொருள் அடையப்படலைன்னு தெரிஞ்சாலோ, தனக்கு கோபம் அதிகமாக வரும்போதோ அவளுடைய ஒரு நிஜ சுபாவம் தெரிஞ்சிருமா. டப்புன்னு சொல்கிறானா, உன்னை அடித்து கொண்டு தின்னுடுவேன்றானா. எந்த சீதை மேலே அவன் ஆசைப்பட்டானோ க்ஷணத்தில் என்ன சொல்கிறான், நீ 2 மாதத்துல எனக்கு வசமாகலைன்னா உன்னை அடித்து கொண்டு தின்னுடுவேன்றான். என்ன நினச்சின்ற நீனா? அப்போ தான் நினச்சானா, இந்த பேர் க்ஷணமாகாது, என்னுடைய பதிவிரத தர்மத்தினால உன்னை பஸ்மமாக்கிறதுக்கு க்ஷணமாகாது, ஆயிடுவேன். உன்னை நான் அப்படி நினச்சா நீ பஸ்மம் ஆயிடுவேன். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? என் கணவனுக்கு அது மகிமையை தராது, அவனுடைய புகழ் ஹீயேத், அவனுடைய புகழ் குறைஞ்சி போயிடும். அவனுக்கு இன்னும் விஷயமும் தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு, தெரிஞ்சாலாவது பரவாயில்ல. அதனால் நான் பொறுத்துன்னு இருக்கேன். நீ அடுத்தவருடைய மனைவியை பார்க்கறது தப்பு. இங்கே உனக்கு புத்தி சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சரணாகதி அடி காப்பாற்றிடுவாங்கிற, கேட்க மாட்டேங்கிறான் அவன்.
அவனுக்கு காமம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, காமங்கிறதே இங்கே வந்து தப்பாக எடுக்கக்கூடாது, ஆசைன்னு எடுத்துக்கணும். ஆசைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நம்ம கேட்கவே மாட்டோமா. அது மாதிரி அவனும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் வந்து ராட்சசிகளுக்கெல்லாம் சொல்கிறான், சரி நீங்கள் எப்படியாவது அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி என் பக்கம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எடுத்துக்கணும். ஆசைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நம்ம கேட்கவே மாட்டோமா. அது மாதிரி அவனும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் வந்து ராட்சசிகளுக்கெல்லாம் சொல்கிறான், சரி நீங்கள் எப்படியாவது அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி என் பக்கம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இதெல்லாத்தையும் ஆஞ்சநேயர் மேலே சின்னதாக இடைக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டுருக்கார். பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும், இப்போ நான் இவர்கிட்ட பேசணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவர்கிட்ட பேசுனா இப்போ தான் அவன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு போயிட்டான், அவன் வேறு ரூபத்தில் வந்து பேசுகிறான்னு இவன் நினச்சிப்பான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராமநாம கீர்த்தனை பாடுறார், ராமருடைய வம்சாவளி பாடுறார். இதை தான் நான் சொன்னேன், ஆஞ்சநேயர் ப்ரீ ஹிஸ்டரி கொடுக்குறார், என்னென்ன நடந்தது. இந்த மாதிரி தசரதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை ராஜ்யத்தை இது பண்ணும்போது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அவள் காட்டுக்கு வந்தால் உடனே ஒரு பாவி தூக்கின்னு போயிட்டான், அவளை தேடின்னு வந்தேன் அப்படின்னு பொதுவாகவே ஆகாசத்தில் விடுறேன். யாரும் அவளை தேடின்னு வந்தேனே, யாரை தேடின்னு வந்தேன் அப்படின்னு சீதா பார்த்து, யாருப்பா அது, யாரோ ராமருக்கு இத்தனை பாடுறாளேன்னு பார்க்குறா. இறங்கி வரா. அனுமான் இறங்கி வந்து கேட்குறாரு, ஏனம்மா பார்க்க ஏதோ ராஜகுமாரி மாதிரி இருக்க, ஆனால் ரொம்ப மெலிஞ்சி இருக்க, என்ன காரணம், ஏதாவது நீ ராம மகிழ்ச்சியா, ராமனுடைய மனைவியா அப்படின்னு கேட்குறா. ராமனுடைய பேரை சொல்கிறேன், அப்போது நீ யார் அப்படின்னு கேட்குறேன். நான் ராமனுடைய தூதன் ஹனுமான், நீ என்னை நம்பலாம் அப்படிங்கிற. சீதை தாயார், அது இங்கே குரங்கு தான் சந்தேகம் வரும், அங்கே தாயார் பரீட்சை வைக்கிறார். என்னது ராமனுடைய தூதனா, சரி ராமருடைய குணத்தை வர்ணி அப்படிங்கிறா. ஏன்னா ராவணனா இருந்தால் ராமனுடைய குணத்தை பாட மாட்டான், வேஷம் மாறின்னு வந்து ட்ரை பண்ணுவான். என்னதான் இருந்தாலும் அவன் ஈகோ அடிக்கும் இல்லையா, அதனால் பாட மாட்டான். அவன் ராமனுடைய குணத்தை பாடுறாரு. பாடினாலும் சீதைக்கு பெண்களாச்சே, சந்தேகம் இன்னும் வந்துருத்து. ஒரே ஒரு சந்தேகம் வருது, என்னடா, இல்லை நீ குணத்தை வந்து பாடலைன்னா பொறுத்துண்டு பாடிடுவான் ராவணன். சரி நீ ராமனுடைய ஆகாரத்தை வர்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறான். அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, நமக்கு வெளியில் தெரிஞ்சது என்னென்னா, ராவணன் ராமனை பார்த்ததில்லை அதனால் ஆகாரத்தை வர்ணிங்கிறான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வியாக்கியானம் எழுதும்போது பெரியவா அழகாக சொல்கிறா, ஏன்னா சீதை தான் ராமனோட அந்யோன்யமாக இருந்திருக்கா. ராமருடைய எவ்வளோ குணத்தை பாடி நான் அவ்வளோ தூத்தன்னா அவன் கிட்ட இருந்து பார்த்துருப்பான். கிட்ட இருந்து பார்த்தானா அவனுக்கு அங்கே தெரியும். ஏன்னா ராவணனாக இருந்தால் கூட தூரத்துலேருந்து தான் பார்த்துருப்பான் அப்படிங்கிற. அதுவும் இல்லாமல் ராமர் ஆஞ்சநேயரை அணைச்சி கொண்டார், கட்டிண்டார் இல்லையா. அப்போது உனக்கு அந்த அங்கங்களை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், சொல்லுன்றார். உடனே அங்கங்களை வர்ணிக்கிறார். இப்படி இருக்கும் அவருடைய தோல், இப்படி இருக்கும் அவருடைய கண்கள், இப்படி தர்மத்தை பாலுன்னு சந்தோஷப்படுறா. அப்புறம் கேட்குறா, ஓ தூதகன். அது சொல்லி முடித்த உடனேவே மோதிரத்தை கொடுத்துட்டார். மோதிரத்தை கொடுத்த உடனே ராமரே கிடைச்சா மாதிரி சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு என்னதான் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, வந்த உடனே கொட்டணும்னு இருக்கணும் இல்லை, யாரா வரணும், ஆற்றுல வெயிட் பண்ணுவா, யாரா வந்த உடனே கொட்டுவா இல்லையா, அந்த மாதிரி சீதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ஆஞ்சநேயர் வந்தால் கொட்டிட்டான். சரி இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, ராமருக்கு ஒரு க்ஷணமுமா என்னை பற்றின்னு தோணலை, இப்போ வரைக்குமா அவர் என்னை தேடலை. இந்நேரத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் இந்த உலகத்தையே ரெண்டாக்கியிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னா. நம்ம அனுமான் சும்மா கிடையாது, ராமருக்கு சப்போர்ட். இல்லை அப்படிலாம் நீ நினைக்காதம்மா, உன்னை தான் தேடின்னு இருக்கார், உன்னை நினச்சிட்டு சாப்பிடாம இருக்கார். அவர் என்ன சாப்பிடாம இருக்கார், நானும் தான் சாப்பிடாம இருக்கேன். இல்லைம்மா உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கார், நானும் தான் அவரை நினச்சிட்டே இருக்கேன். இல்லைம்மா அவர் உன்னை தேடி தான் என்ன நினச்சார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ என் தோளில் ஏறு, இப்போவே க்ஷண மாத்திரத்தில் நான் கொண்டு போய் உன்னை அங்கே விட்டுடுறேன், ராமனோட நீ சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற. சீதை பத்னி, பதிவிரதை, அந்த பத்னிக்கு உண்டான தர்மத்தில் சொல்கிறார், மாட்டேன், நீ ராமனோட தூதன், நீ ராமனுடைய மோதிரத்தை கொடுத்துருக்க, கண்டிப்பாக ராமனை பார்த்துருப்ப, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? 2 காரணம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து சாமானியமாக சொல்லிடுறா, 2வது காரணம் ரொம்ப திட்டமாக சொல்கிறா. ஃபஸ்ட்டு காரணம் அழகாக சொல்கிறா, நீ வந்து தோளில் தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அவன் எல்லாம் வருவான், ராட்சச கூட்டம் என் கூட சண்டை போடுவான், நீ சண்டை தான் முக்கியம்னு தோலில் இருந்தேன்னா நீ கீழே போட்டு போடுவேன், அவன் எங்கேயாவது தூக்கி போய் திரும்பி வச்சிருவான், திரும்பி ஒரு 10 மாதம் நான் கஷ்டப்படணும், இந்த கதை தான் நடக்கிற காரியங்களே அப்படின்னு சாமானியமாக சொல்லிடுறா. 2வது காரணம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறான், பர்துர் பக்திம் புரஸ்கிருத்திய ராமாத் அந்நிய வானர நாகம் ஸ்பிரட்டும் ஸ்வதோகாத்திரம் இச்சேயம் வானரோத்தமன். என்னுடைய பதியினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி,
டிவோஷன். அதனால் அவரை தவிர இன்னொருத்தரை நான் தொடமாட்டேன், நான் சங்கல்பிச்சுட்டு இருக்கேன். உடனே நீ கேட்ப, ராவணன் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனானே, அப்போ என்ன பண்ணு? உடனே அவரும் சொல்கிறார், நான் என்ன பண்ணட்டும்? விவஷா வினாதா, என் வசத்தில் நான் இல்லை. அவன் என்ன மயக்கிட்டான், அதாவது அந்த மயக்கம். அதே மாதிரி என் நாடன் என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சீதையை பாராட்டான். நீ முதல் காரணம் சொன்னப்ப சரி சந்தோஷம், ஆனால் ரெண்டாவது காரணம் சொன்னப்ப விதியம் காரணம் எச்ச, ரெண்டாவது காரணம் ஒன்று சொல்கிற பேர் வினயான்விதே ராமாதன்யஸ்ய நார்காமி சம்சர்கமிதி ஜானகி. உன்னை தவிர வேற யாரால் அதை சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு உத்தமி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படியே நீ எண்டில் வர என்ன சரி, இப்போ நான் திரும்பி போகணும். ஆனால் ராமருக்கு உன்னை பார்த்தங்கிற சந்தேஷத்தை நான் சொல்லணும். அப்போ ஏதாவது ஒரு சங்கேதத்தை கொடு, ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்கிற சூடாமணியை கொடுக்குறா. சூடாமணி கொடுத்தா பத்தாது. ஏன்னா புஷ்பக விமானத்துலேருந்து தூக்கிட்டு போகும்போது அங்கங்கே ஏதோ விழுந்திருக்கும் ஆபரணம். ஆஞ்சநேயர் ராமர் மேலே இருக்கக்கூடிய பிரீத்தியில் சீத்தையை பார்த்துட்டேன், இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லி நைஸாக கூப்பிட்டு, ஐயோ இங்கே இருந்தா எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு அப்படியே 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 கொஞ்சம் காலத்தை கடத்தலாம்னு நினச்சிட்டுருவாளுன்றதுக்காக சூடாமணி பத்தாது அப்படின்னு சொன்னோன்னே ராமருக்கும் சீதைக்குமான மட்டுமான ஒரு அந்தரங்க விஷயத்தை ஒன்று சொல்கிறான். அதுதான் அந்த காகாசுரன் சீதையினுடைய மார்பகத்தை குத்துறா. சீதையும் ராமனும் அந்தரங்கத்தில் அந்த புறத்தில் படுத்துட்டுருக்கார். ராமர் சீதையினுடைய மடியில் படுத்துட்டுருக்கார். அப்போ இந்திரனோட பையனான காக்கன் அவன் வாயசா காக்கன் அவளை குத்தி 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 அவள் தொந்தரவு பண்ணுறான். அவளுடைய ரத்தம் பட்டு ராமர் எந்திரிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்குறார். இதுதான் அப்படிங்கிறார். கீழே இந்த தர்பை எடுத்து பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒன்று போடுறார். அது காக்கையை சுற்றி சுற்றி போகிறது. காக்கை எல்லா லோகத்துக்கும் போகிறது. இந்திரலோகம் அது இதுன்னு இந்த அப்பனே சொல்லிட்டான், நீ இந்த கிளம்பு, என்கிட்டலாம் நீ வராத, இது ராமரோட பிரம்மாஸ்திரம் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். கடைசியில் யார் அம்பு விட்டாலும் அவகிட்ட நீ இப்போ சரணாகதி அடைங்கிறார். ராமர்கிட்டே சரணாகதி அடைகிறார். ராமர் சொன்னார், விட்ட அம்பை நான் எடுக்க முடியாது, அது உன்னுடைய ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டோம், அதனால தான் இன்றைக்கி நம்ம காக்காவை பார்க்குறோம். இப்படி தான் பார்க்கும் ஒரு கண்ணால். அப்படியா எடுத்திருக்கு. இந்த சங்கேதம் ராமருக்கும் சீதைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சங்கேதத்தை தைரியமாக அனுமான் கிட்ட சொல்கிறார். அங்கேருந்து கிளம்பலாம், சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். கிளம்பும்போது இதை பார்ப்பா போ, நீ சொல்கிற வார்த்தையில் அவருக்கு ஒரு வீரியம் வீரம் எல்லாம் வரணும், ஒரு உற்சாகம் வரணும். என் மனைவியை நான் தூக்கிட்டு வரேன்டான்னு அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நீ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவருக்கு அங்கேயே வீரம் வந்துடுது, கோவம் வந்துடுது. என்னடா இப்படி போட்டு பாடாப்படுத்திருக்கா எங்களுடைய அம்மாவையே அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் முடியாது, வந்தோம் சீதையை பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு தூதன்னா என்னென்னா சொன்ன காரியங்களுக்கு நிசிஷ்டார்த்தம் என்ன முடியுமோ அதை மேக்சிமம் செய்யணும். இன்னொருத்தர் இருக்கா சாசனகரன், சொன்னதுக்கு ரெண்டும் கட்டானா பண்ணிட்டு போகிறவா. இன்னொருத்தர் இருக்கா மிதபாஷி, சொன்னது மட்டும் எல்லாத்துக்குமே சார் நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன், அவள் இதை சொல்லிட்டா, சார் இதை சொல்லிட்டேன் அதை சொல்லிட்டா அப்படி. இந்த 3 வகையான தூதர்களை பிரிக்கிறா அவள். இதில் ஆஞ்சநேயரும் கிருஷ்ணரும் நிசிஷ்டார்த்தர். கிருஷ்ணர் போய் அங்கே அவரே முடிவு எடுக்கிறார்ல, யுத்தம் உண்டு போடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே யுதிஷ்டர்கிட்ட நான் போய் கேட்குறேன்ப்பா, ஒரு வேலை இல்லைன்னா கொஞ்சம் பொறுக்கலான்னு, அதெல்லாம் முடியாது, யுத்தம்டா அவர் டிசைட் பண்ணிட்டார். அந்த மாதிரி இவர் வந்தார். அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறார். அசோகவனத்தை உடைச்சி தள்ளுறார். எல்லா ராட்சசங்களையும் எந்திரிக்கிறா. போய் சீதையை கேட்குறா, இவன் யார் உங்ககிட்ட பேசியிருந்த மாதிரி தெரியுது, உனக்கு தெரியுமா அப்படிங்கிறா. உடனே ராட்சசிகள்லாம் எனக்கு சீதை சொல்கிறேன், எனக்கு எப்படி தெரியும், பாம்பின் கால் பாம்பு அறியும், உங்களோட ஆளாக சீத்தை சாமர்த்தியமாக அங்கே வந்துட்டான், உங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அனுமான் எதனால் அது பண்ணுறான்னு இவருக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவர் அமைதியாக இருக்க. இன்னொருத்தர் ஒரு காரியம் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறான்னு தெரியாமல் அது இதுவாக தான் இருக்கும்னு நம்ம முந்திரி கொட்டை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சீதை நமக்கு சொல்லித்தரான். அப்படியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறா, ஒவ்வொன்றா துவம்சம் பண்ணுறா. ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். ராவணன் 5 சேனாபதியை அனுப்புகிறான், மந்திரிகளோட 7 பிள்ளைகளை அனுப்புகிறான், தம் புள்ள அக்ஷனை அனுப்புகிறான், துவம்சம் பண்ணிட்டார். இந்திரஜித்தை அனுப்புகிறான். சர்க்கம் முடிகிற மாதிரி வந்துடுத்து இந்திரஜித்தை அனுப்புகிறான். இந்திரஜித்துக்கு லக்ஷ்மணனோட கையால் தான் சாகணும்னு சாப்போம். அதனால் இந்திரஜித்தோட சண்டையில் என்ன ஆகிடுறது, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுடுறான். ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்தை ஜெயிச்சவர், ஆனால் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு இருக்கணும் அவர். அதனால் பிரம்மாஸ்திரம் வந்ததுனால கட்டுப்பட்டு அமைதியாகிடுறாரு. அமைதியான உடனே பிரம்மாஸ்திரத்தை ரிமூவ் பண்ணிடுறாரு. உடனே மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லி எல்லா ராட்சசர்களும் அவனை மரவணைகளால் கட்டி கொண்டு போகிறார் ராவணன்கிட்ட. ராவணனை பார்த்தோடனே ஆஹா ஆஹா எப்படி இருக்கான் ஐயா, இந்த கெட்ட குணம் மட்டும் இல்லைன்னா இவன் இந்திரலோகத்துக்கே ராஜாவாக இருந்திருப்பான், இப்பயும் இருக்கான், ஆனால் அதிகாரத்தினால இருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தார். நீ யாருப்பா
அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், என்ன எதுக்காக நீ வந்த? இல்லை ஒரு வேளை நான் கைலாசத்தில் ஒரு தடவை நான் வந்து அந்த நந்திக்கு ஒரு சாபம் விட்டேனே, அந்த நந்தியினுடைய ரூபத்தில் வந்து என்னை அழிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற. எதுவும் சொல்லாமல் நான் சொல்கிறத கேளு. என் பேர் வந்து அனுமான், ராமனுடைய தூதன். ராமனுடைய பத்னி இங்கே இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. நான் பார்த்தேன், இருக்கா. இப்போ கூட சொல்கிறேன், ராமன் மனுஷன்தான். சரணாகதி பண்ணு, உன்னை விட்டுடுவான், அவன்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு. வந்தது கோபம் அவனுக்கு. அவனை கொள்ளுங்கடா அப்படின்ட்டார் ஆஞ்சநேயர் கொள்ளுங்கன்னா. அங்கே தான் எல்லா இடத்துலையுமே ஒரு கூட்டத்தில் ஒரு நமக்கு சாதகமாக ஒருத்தர் இருக்க மாதிரி அங்கே விபீஷணன் சொல்கிறான், தப்பு. தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது. இவன் சொல்கிற மெசேஜ் இவனா இல்லை, இது ராமர் முடிவு எடுத்துப்பார். இவன் போய் இதை சொல்லட்டும், அதனால் இது வேறு தண்டனை கொடுத்து அனுப்பு, கொல்றதெல்லாம் தப்புப்பான். அவன் கேட்கல. கடைசியில் என்ன பண்ணணும்? முகஸ்துதி. விபீஷணன் ஒருத்தர் தான், நீலாம் பண்ணலாமா அப்படின்னா அவன் குளிர்ந்துருவான்ட்டு. ராவணா, எவ்வளோ பெரிய ராஜா நீயே பண்ணலாமா? ஆமாம் இல்லை, நான் பெரிய ராஜா, அவன் கொலை பண்ணக்கூடாது. சரி. குரங்குங்களுக்கு வால் ரொம்ப இஷ்டம். அந்த வாலில் நெருப்பு வச்சுருவோம், முடிஞ்சிடும் கதை. அதை அப்போ தான் தெரியட்டும் என்னை பற்றி. வாலில் நெருப்பு வைக்கிறா. இப்போ நினச்சாலும் ஆஞ்சநேயர் எல்லாரையும் துவம்சம் பண்ண முடியும். ஆனால் மனசில் நினைக்கிறேன், நான் ராம காரியத்துக்காக வந்திருக்காங்க, நான் பண்ண மாட்டேன், நான் பொறுத்துக்கிறேன். சகிப்புத்தன்மை, சீதையினுடைய சகிப்புத்தன்மை, ராமருடைய அனுமானுடைய சகிப்புத்தன்மை ரெண்டும் இங்கே காட்டப்படுறது. அங்கே அமைதியாக இருக்கார். நெருப்பு வைக்கிறா. உடனே பார்க்குறார், அந்த உடம்பை பெருசாக்கிட்டு மொத்த லங்கைக்கும் நெருப்பு வச்சுட்டார். நெருப்பு துருன்னு காரியத்தை செஞ்சுடுவார். அப்புறம் யோசிப்பார். வச்சோடனே ஐயோ சீதை உள்ளே இருந்தாலே, நான் பாட்டு மொத்த லங்கையை வச்சு சீத்தையும் காலியா, என்னடா இதை சூடாமையை வாங்கி போய் இப்போ நான் கொண்டு போய் கொடுத்துட்டு சீட்டை இருக்கானா, அவள் பஸ்மமாக இருந்தானே நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு பழமொழி, ஒரு பழமொழி, கண்ணால் காண்பது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மேல்ன்ற மாதிரி. நெருப்பில் சீதை வந்து ஒரு வேளை அவள் வந்து பதிவிரத்தப்பா, இந்த நெருப்புலாம் அவளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு முதல்ல யோசிச்சுக்கிறார். அங்கே நெருப்பு வச்சுட்டு ஓடுற ராட்சசாலாம், அது என்ன எல்லாம் எரியறது, சீட்டை இருக்கிற இடம் மட்டும் எரியல அப்படின்னு ஒரு நியூஸை கன்வே பண்ணுறான். அதுலேயும் திருப்தி அடையலை. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். திருப்தி நேராக போய் பார்க்குறாரு. பார்த்தா சீத்தை இருக்கா. அப்பாடாலும் சந்தோஷமாக சீத்தை இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாவறான். சும்மா இல்லை, சீத்தை ட்விஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்றா அனுமானை. கிளம்பும்போது இந்த மாதிரிப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ சொல்கிற அந்த வார்த்தையில் அப்படியே ராமர் உடனே க்ஷணத்தில் வரணும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, முதல் சர்க்கத்தை இவர் சொன்னார் இல்லையா, அதை ஞாபகம் நமக்கு படுத்துகிறான். 4 பேர் தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும்னு சொன்னேன். ராமரும் லட்சுமணரும் எப்படி வரும்? உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அவருக்குள்ளே தானே நினச்சிருந்தார், சீதை கிட்ட எங்கே சொன்னார், அவருக்கே தெரியாதுன்னா பூமி பிராட்டிக்கு ஸ்ரீதேவிக்கு தெரியாதா? அப்படி யோசிக்கிறேன். இல்லை நீ கவலைப்படாத, அவ்வளோ அழகாக சொல்கிறார். தன்னை தாழ்த்து கொண்டு அனுமான் சொல்கிறார், சுக்ரீவனிடத்தில் இருக்கக்கூடிய வானர கூட்டங்களில் மிகவும் வலிமை குறைந்தவனான நானே வந்துட்டேன்னா வேறு யாரும் வராமல் இருப்பாளா? எல்லாரும் வந்துடுவான். நாங்கள் தோளில் தூக்கிட்டு நிருசிம்மா வாகமிஷியதா, அந்த நரசிம்மர்கள் இருவரும் வருவார், உன்னை காப்பாற்றுவார், அவன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்றார். தாவி போடுறார். அங்கே வந்து எல்லா வானவர்களும் அவர் வரதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டோன்னே ஆஹா வந்துட்டான், ஏதோ நல்ல சேவையை கொண்டு வரான் அப்படின்னோடனே சாமர்த்தியமாக இங்கே தான் அழகாக முடிக்கிறார் வால்மீகி. கடைசி 3-4 சர்க்கத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். அவள் 2 விஷயங்களை கொடுத்தான். ஒன்று சூடாமணி, இன்னொன்று ராமருக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்தரங்க விஷயம். இப்போ இங்கேருந்து இறங்கினோடனே முந்திரி கொட்டை மாதிரி யாராவது ஒரு காரியத்தை முடிச்சுன்னு வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடியவா அந்த இடத்துக்கு தான் போய் சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய அந்த எஜமானனுடைய கிங்கரர்கள், நீ சொல்ல என்னாச்சு பொறுக்க மாட்டான். அடுத்த ரூம் போனால் எஜமானன் இருப்பான், அங்கே போய் சொல்கிறேன் எல்லாம், நீ முதல்ல இங்கே சொல்லிவிடு அப்படிங்கிற. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி உங்களுக்கு கதை தானே வேணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். நான் மலையிலே ஏறின சுரசா வந்தா, நாகமாதா வந்தா, அவ வந்தா, என்னையா இவன் இவ்வளோ கதையை சொல்கிறான். சரி ஓகே. அப்புறம் ராமனை பார்த்தேன், இதை பார்த்தேன், அவள் கொடுத்தா, இந்த சூடாமணியை கொடுத்தா, வாங்கிட்ட வந்துட்டேன். காக்க விருத்தாந்தத்தை மட்டும் அவர் அங்கே சொல்லலை. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஜாம்பவானே சாமர்த்தியமாக கேட்குறாரு, இங்கே எதை சொல்லணுமோ அதை மட்டும் இங்கே சொல்லு, மீதி எங்கே சொல்லுன்றார். இதெல்லாத்தையும் சொல்லிட்டார். ராமர்கிட்ட போகிறார். அடுத்து நேராக போகிறா, மதுவனம் பார்க்குறா. நடுவில் மதுவனம் பார்த்தோன்னே அங்கே இருக்க குரங்குகள் சந்தோஷம், மதுவனத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. அங்கே ததிமுகன் ஒருத்தன் தான் அந்த மதுவனத்தை காப்பாற்றுறவன். என்னடா இது, இவாளுக்கு ஒரு வேலையை கொடுத்தா உட்காந்து பழத்தை தின்னுருக்குன்னு சொல்லிட்டு நேராக போய் சுக்ரீவன் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு போகிறான். சுக்ரீவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ததிமுகன் சொன்ன உடனே சுக்ரீவன் என்னாச்சு, இந்த மாதிரி ததிமுகன் வராங்க, என்ன கதைங்க,
இல்லைப்பா இந்த மாதிரி வானர கூட்டம்லாம் ஒரே மதுவனத்தை அழிச்சுட்டு இருக்கு அப்படின்னா பக்கத்தில் லக்ஷ்மணன், ஐயோ என்னாச்சு, நாங்கள் ஏதோ உங்களை தேடி ஒரு காரியம் தான் உங்களுக்குள்ளேயே சரியில்லை போல இருக்கே, உங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கே, இதுவே ஒரு இதென்ன இன்டர் பாலிட்டிக்ஸ் ஆகி போச்சு, நான் வரேன் அப்பா சாமி அப்படிங்கிறார். உடனே சுக்ரீவன் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாது, நான் சொன்ன காரியத்தை செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்களை என்னுடைய கைங்கரியர்கள் செய்ய மாட்டா, அப்படி செஞ்சிருக்கானா சந்தோஷத்துல தான் செய்யறான். திருஷ்டா தேவி நச்சான்யேன அனுமதா, கண்டிப்பா அனுமான் சீதையை பார்த்திருப்பான், தைரியமாயிரு. உடனே ததிமுகா நீ போய் அவரெல்லாம் வர சொல்லுங்கிறா. ததிமுகன் போகிறான், அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், விஷயத்த சொன்னேன், அவர் நான் கொம்பு எடுத்துன்னு உங்களை அடிப்பாருன்னு நினச்சா அவர் என்னமோ உங்களை கூப்பிட்டு புகழறார், கொஞ்சம் போயிட்டு வாங்குன்றார். உடனே அனுமான் வாங்க போகலாம், எல்லாரும் மேலே பறக்கிறா, கத்திண்டு கித்துண்டு எல்லா வானரங்களும் பறந்து வந்து சுக்ரீவன் இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த உடனே ராமன் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு, என்ன 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 வானரங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது, சொல்லுங்க என்ன விற்த்தாந்தம் சொல்லுங்கோங்கிறார். அப்படியே எல்லாரும் நகர்றா. அனுமான் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரான், சூடாமணியை கொண்டவர். அவர் கண்டேன் சரி திருஷ்டா தேவி அப்படிங்கிறார், கண்டேன் சீதையை பிடிச்சிக்கோன்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடணும். நான் மலையில் ஏறின சுரசையோ நீ பட்ட கட்டு, எனக்கு இருக்கிற கட்டத்தை முதல்ல சொல்லி. சுவாரஸ்யம் என்னென்னா, சீதை ராமர்கிட்ட போகும்போது இந்த அவர் பட்ட கஷ்டத்தையோ நெருப்பு வச்சதையும் சொல்லலை. நெருப்பு வச்சா தலையில் கொட்டி விடுவார். ஒன்றை நான் சீதையை மட்டும் பார்த்துக்குவான்னா ஆகாத காரியத்தெல்லாம் பண்ணி வச்சு, நானாவது போய் ராவணன்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸாக பேசி விட்டுவிட்றா போனால் போகுதுன்னு சொல்லி என்னை சரணாகத வத்சலை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கா. நாங்கள் போனவொடனே அவன் காலில் விழுந்தா காப்பாற்றணும். இப்போது சண்டை போட்டால் நீ பாட்டுக்கு நெருப்பை வச்சுட்டு வந்துட்டா, அவன் வந்து நான் போன உடனே என்னை வண்டி இடிக்க போகிறான் அப்படிங்கிறதுனாலே அனுமான் அதை சொல்லலை. நான் ஈஸா வந்து இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன், சீதையை பார்த்துட்டு தங்க சூடாமணியை கொடுத்துட்றார், சூடாமணியை வாங்குறார். எல்லா விற்த்தாந்தின்னு சொன்ன உடனே ஒரு பிரார்த்திக்கிறார். என்ன 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 சொன்னா சீதை, என்ன சொன்னாலா, நீ இல்லாமல் 1 மாதம் இருப்பாளாம். இங்கே 2 மாதம் டைமு, இங்கே அவர் கொஞ்சம் டெட்லைனை கொஞ்சம் முன்னாடி போடுறாரு. ஒரு 1 மாதம் இருப்பாளாம், அதுக்கப்புறம் போயிடுவாளாம், பார்த்துக்கோ என்ன பண்ணணுமோ பண்ணு. அப்படி என்ன பண்ணணுமா, இப்போவே போகிறேன். இப்போ எப்படி போவேன், நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நம்ம எல்லாரும் சேதுவை கட்டுறோம், தாண்டுறோம், போகிறோம். ராவணனை நம்ம ஒரு தடவை அவனுக்கு நான் சொல்லிட்டேன் விட்டுவிடு, அவன் விடுற மாதிரி தெரியல, இனி நீ அவனை காப்பாற்றணும் சீதையை அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டம் முடிகிற இடத்துல சொல்கிறார், நீ சீதையை காப்பாற்றணும்னா சேது கட்டி போகணுங்கிற. அடுத்து யுத்த காண்டம் வருது, உத்தரகாண்டமும் போகிறது. யுத்த காண்டத்தில் தான் சீதை அந்த யுத்த காண்டத்துடைய முதல் சர்க்கத்தில் அது கிடைச்ச உடனே இன்னும் கட்டிக்கிறார். உன்னை மாதிரி ஒரு சாமர்த்தியசாலி கிடையாதுன்னு ராமரே ஆஞ்சநேயர் புகழுறார். அதனால தான் ஒரு மந்திரம் இருக்கும், அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராம பூஜித. அதாவது அபராஜித பிங்காட்ச, யாராலையும் ஜெயிக்க முடியாதவர். அபராஜித பிங்காட்ச, நெருப்பை போன்ற கண்களை உடையவர். நமஸ்தே, உம்முக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன் தெரியுமா, ராம பூஜித, நான் பரபிரம்மமாக நினச்சிட்டு இருக்கேன், ராமரே உன்னை பூஜிட்டாரியா அவருக்கு, அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்றார். அப்படியே அதுக்கப்புறம் சேதுவை கட்டி அங்கே போய் நமக்கு தெரிஞ்ச மாதிரி யுத்தம் பண்ணி இன்று போய் நாளை வாயின் பண்ணி எல்லாம் நடத்தி சீதையை கொண்டு வந்து கொடுத்துட்றா. கொடுத்த உடனே அழகாக ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அது பட்டாபிஷேக சர்க்கத்தில் சொல்கிறா. அது பட்டாபிஷேக சர்க்கம் யுத்த காண்டத்தினுடைய கடைசியில் வருது. இந்த சுந்தரகாண்டத்து மேலோடு நம்ம அப்படியே பார்த்தோன்னா இந்த கதை, ஆனால் தீவிரமாக பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு தகவலை கொண்டு வந்து கொடுக்குறாரு வால்மீகி இல்லையா. ஒரு காரியத்தில் இறங்கும்போது தடங்கள் வரும், தைரியமாக இருக்கணும். மனசு சஞ்சலப்படும், தைரியமாக இருக்கணும். இன்னொன்று, மனசு விகல்பங்கள் எக்கச்சக்கமாக வரும், தைரியமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை விடக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அதெல்லாம் விட எதிர வரமை யாருன்னு தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட அந்த காரியத்தை சொல்லலாமா கூடாதான்னு யோசிக்கணும். போகிற இடத்துலலாம் நான் இந்த காரியத்துக்கு போகிறேன்னா அந்த 10ல் ஒருத்தன் அங்கே நமக்கு ஒரு கல்லை வச்சுட்டு இருப்பான். அவன் தெரிஞ்சு வைக்க மாட்டான். யாரும் இங்கே யாரும் தெரிஞ்சு பண்ணுறவா இருக்கலாம், ஆனால் தெரிஞ்சு பண்ண மாட்டான். ஏதோ ஒன்று போய் அது அப்படின்னு ஒரு தடங்கள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கணும். அதனால தான் சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரோ ஹனுமான், சுந்தரே கிம்ன சுந்தரம்னா. சுந்தரகாண்டத்தில் சுந்தரி சீதா. என்னையா அழகு சீதாங்கிறீங்க, அங்கே முடியை விரித்து போட்டுட்டு மெலிஞ்சு கிடப்பான், அவளை போய் சுந்தரி சீதானா. ஏன்னா ஆத்துக்காரர் இல்லைன்னா கூட ஆத்துக்காரருடைய புகழை பாடுறாள், அவருக்காக பொறுத்துருக்காள், சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு குணவதியை சுந்தரகாண்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. மற்ற நேரத்துல எல்லாம் ஆத்துக்காரரோட கூட இருக்க அழகாக தெரியுறா, இங்கே ஆத்துக்காரரோட இல்லைன்னா கூட அழகாக தெரியுறா. ஏன்னா ஆத்துக்காரரையே நினச்சிட்டு இருக்கா. சுந்தரே சுந்தரி சீதா,
சுந்தரே சுந்தரி கதா, எவ்வளோ அற்புதமான கதை சுந்தரகாண்டத்தில், இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்லுது. சுந்தரே சுந்தரோ ஹனுமான், ஹனுமான் எவ்வளோ பெரிய சாகசங்களை செஞ்சிருக்கார், அது சுந்தரகாண்டத்தில் தானே வருது. சுந்தரே சுந்தரோ ஹனுமான், சுந்தரே கிண்ண சுந்தரம். சுந்தரகாண்டத்தில் எதுதான்ப்பா சுந்தரம் இல்லை. அதனால தான் ஒரு கஷ்டம்னு நமக்கு வரும்போது பெரியவா நமக்கு என்ன சொல்கிறான், சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிடுவோம். ராமாயணத்தை பண்ணுவோன்னு வா, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுவோம்னா சுந்தரகாண்டம்னு சொல்லுவோம். அதனால் அப்பேற்பட்ட ஒரு பாராயணத்திற்குரிய இந்த சுந்தரகாண்டத்தை நம்மளும் யதாசக்தி அந்த கதையை ஸ்மரிச்சா கூட போதும். இந்த கதையை ஸ்மரிச்சுண்டு அனுமானனுடைய அனுகிரகத்திலையும் ராமனுடைய அனுகிரகமும் முக்கியம். அனுமானுடைய அனுகிரகம் விசேஷம், ஆனால் ராமருடைய அனுகிரகம் இன்னும் விசேஷம். ஏன்னா இதெல்லாத்தையும் ஆட்டுவிச்சவர் அவர். பரபிரம்மமாக இருந்தாலும் மனுஷ ரூபத்தில் இருக்கிறனால அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணார். ராமசீதை நடந்தது, அழகாக இருந்தார். நான் ஏன் ராமரை இன்னி வரைக்கும் நம்ம பாடுறோன்னா ஒரே ஒரு வரியோடு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யுத்த காண்டத்தில் அழகாக பட்டாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார் வால்மீகி. அவர் இவன் பரதன் சொல்கிறான், யாவத் ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வம் இஹ லோகஸ்ய சுவாமித்துவம் அனுவர்த்தது. அதாவது யாவத் எப்போ வரைக்கும் இந்த உலகம் சுற்றின்னு இருக்கிறதோ, எப்போ வரைக்கும் இந்த பூமி இருக்கோ, அப்போ வரைக்கும் நீதான் ராஜா. அதனால தான் நம்ம ராமராஜ்யம்ன்றோம். ராமனை சொன்னாலும் கிருஷ்ணனை கூட நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய குணங்களை வச்சு சொல்லுவோம். ராமரை சொல்லும்போது அவருடைய குணங்களை சொன்னால் கூட ஒரு டிப்ளமேட்டிக்னு வரும்போது ராமராஜ்யம்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ராமராஜ்யம்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படி ஆண்டால் அவர் ஆண்டபோது எல்லாரும் ராமா ராமா ராமான்ற ஒரு மக்கள் ஒரு ராஜாவினுடைய பேரை ஜபித்து கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு குணவானாக இருப்பான். சமுத்திரைவ காம்பீரியேன்னு அதுக்கு தான் முதல்லையே சொன்னார். அப்பேற்பட்ட ராமராம கீர்த்தனங்களை நம்ம பண்ணிண்டு அந்த ராமநாம ஸ்மரணத்தில் பண்ணும்போதே கண்டிப்பாக ஹனுமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அதனால தான் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பரபிரம்மனே நமஹான்னு ஒவ்வொரு நாமாவளியும் சொல்லி முடிக்கும் போது அங்கே சொல்கிறான். ராமருக்கு வெறுமை சொல்லலை, சீதா லக்ஷ்மண பரத சத்ரு. ஏன்னா பட்டாபிஷேகத்தை கூட லக்ஷ்மணனை கூப்பிட்டு உட்காரிச்சு நீயும் பண்ணிக்கோப்பாங்கிற அந்த குணம் யாருக்கு வரும்? கூட இருந்த மாற்றான் தாய் தானே, வைமாத்திரேயன் தானே, சுமித்ரனோட பொண்ணு தானே, சுமித்ரனோட பையன் தானே, அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான், நீ பண்ணிக்கோ, பரதன் நீயும் பண்ணிக்கோ, அவனையும் பண்ணிக்கொன்ற அந்த குணம் வேறு யாருக்கும் வராது. அப்பேற்பட்ட பகவானை நம்ம எப்பவும் ஸ்மரிச்சுட்டு இருப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷா பிஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் சாதரம் சபரி தத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்போதிருக்தாய மங்களம் பிதృபக்தாய சததம் பிராத்ருபிஸ்ஸ சீதயா நந்திதா கில லோகாய ராமபத்ராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆரம்பித்த பாசுரத்தோடு முடிச்சுக்கிறேன், அது ரொம்ப விசேஷமானதுனால.